बे एरिया विच प्रैक्टिस कर रहे होम्योपैथिक वाइब्स वाले प्रसिद्ध होम्योपैथिक कंसल्टेंट हरविंदर सिंह कौर को पंजाब सरकार दे होम्योपैथी विभाग दे डॉक्टर सी हर तरह दी बीमारी दा वधिया इलाज है उन्हां कोल सारियां बीमारियां चमड़ी रोग एलर्जीज माइग्रेन हेडेक किडनी स्टोन्स ब्लड ਪ੍ਰੈਸ਼ਰ ਸ਼ੂਗਰ ਐਸਿਡਿਟੀ ਅਤੇ ਜੋੜਾਂ ਦੇ ਦਰਦ ਦੇ ਇਲਾਜ ਲਈ ਅੱਜ ਹੀ ਕਾਲ ਕਰੋ ਹੋਮਿਓਪੈਥਿਕ ਕੰਸਲਟੈਂਟ ਪਰਮਿੰਦਰ ਸਿੰਘ ਜਿਹੜੇ ਦੋ ਲੋਕੇਸ਼ਨ ਤੋਂ ਸੇਵਾਵਾਂ ਦਿੰਦੇ ਹਨ 940 ਈਸਟ ਐਲ ਕੈਮਿਨੋ ਰੀਲ ਸਨੀਵੇਲ ਅਤੇ 3921 ਸਟੇਟ ਸਟਰੀਟ ਸਵੀਟ 111 ਫਿਮੋਂਟ। ਇਹ ਦਵਾਈਆਂ ਬਿਮਾਰੀ ਨੂੰ ਜੜੋਂ ਖਤਮ ਕਰਦੀਆਂ ਨੇ। ਇਹਨਾਂ ਕੁਦਰਤੀ ਦਵਾਈਆਂ ਦਾ ਕੋਈ ਵੀ ਸਾਈਡ ਇਫੈਕਟ ਨਹੀਂ ਹੁੰਦਾ। ਸੋਮਵਾਰ ਤੋਂ ਸ਼ੁੱਕਰਵਾਰ ਸਵੇਰੇ 10 ਤੋਂ ਸ਼ਾਮ 6 ਵਜੇ ਤੱਕ ਖੁੱਲਦੇ ਹਨ ਤੇ ਸ਼ਨੀਵਾਰ ਨੂੰ ਵੀ ਦੁਪਹਿਰ ਤੱਕ ਅਪਾਇੰਟਮੈਂਟ ਬਣਾ ਕੇ ਜਾ ਸਕਦੇ ਹੋ। ਕਾਲ 4087377100 408-737-7100। भाइयों और बहनों, अब आप बढ़ सकते हैं देश विदेश की खबरें हिंदी में। कैलिफोर्निया के केवल एकमात्र समाचार पत्र यूएसए भारत टुडे में पढ़िए राजनीतिक खेल जगत की खबरें, लोकल समाचार, राशिफल और चटपटे बॉलीवुड न्यूज। ज्यादा जानकारी के लिए आज ही कॉल करें वरिंदर रूबी at 510-943-8037 और ईमेल @sargamtv@gmail.com। अपनी सुबह की ताजगी भरी बेहतरीन शुरुआत कीजिए मेरे संग। Listen to Drive Time with Monica every morning from 7 to 9 Monday to Friday on Radio Mirchi 1310 AM. सुनते रहो रेडियो मिर्ची 1310 सुनते रहो रेडियो मिर्ची सुनते सुनाते रहो रेडियो मिर्ची 1310 रेडियो मिर्ची 1310। வணக்கம் and welcome to Tamizh Suvai நேயர்களே. நான் உங்கள் அபிமான ஆர்ஜே சுதா பேசுகிறேன். உலகத்துல எந்த மூலையில இருந்தும் இந்த ப்ரோக்ராமை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஆதரவு, எங்களுக்கு ஆதரவு, உங்களுக்கு டைம் நேரமும் ஒதுக்கியதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. உலகத்துல சில பேருக்கு இது சாயந்தரமா இருக்கும், சில பேருக்கு காலங்காலத்தால இருக்கும். சாயந்தரம் இருக்க டின்னர் சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. காலையிலனாக்கா உங்களுக்கு சுட சுட ஒரு இந்தியன் காஃபி சாப்பிட்டுட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜஸ்லாம் கேட்சப் பண்ணிட்டு இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் ஆர்ஜே சுதா அண்ட் ஆர்ஜே வெங்கி சார்பில், தமிழ் சுவை சார்பில் உங்களுக்கு எல்லாம் குட் ஈவினிங், குட் மார்னிங் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரியும், இது வந்து இது வந்து எக்ஸாம் சீசன். நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் பப்ளிக் எக்ஸாமாக இருக்கும். சில பசங்களுக்கு தமிழ் சுவை ஃபேமிலியில் பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் சீசனாக இருக்கும், இல்லாட்டா அமெரிக்காவில் இருந்த ஒரு எஸ்ஏடி சீசன், இல்லாட்டா வேறு ஏதாவது எக்ஸாம் சீசனாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், எல்லார் வீட்லேயும் என்னமா டென்ஷன் நடந்துட்டு இருக்கும் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து தமிழ் சுவை நேயர்களோட ஃபேமிலியில் யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாமோ இல்லாட்டா எஸ்ஏடி எக்ஸாம்ஸ் எடுக்கிறாங்களோ, இல்லை எந்த கிளாஸ்ல இருந்தாலும் ஆனுவல் எக்ஸாமோ இல்லை ஃபைனல் எக்ஸாம்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாட்டு அர்ப்பணம். பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். கட்டாக்கலைக்கே ஆனாலும் சாக்கடி மாறு டபால போட்டு நீ வந்தால் பூவே எங்கும் தூண்டா தோன்றா நூலை கண்டால் all
பெருசா ஆகும்பா என்ன மூளை எல்லாம் மூலம் கட்டும் follow your heart beat ஜார்ஜுதான் all is well தோல்வியா டென்ஷனா சொல்லிடு all is well கட்டாக்கலை பேரானாலும் சாகதி மாறு பப்பாலை போட்டு காண்டால் பூமி எங்கும் தூங்கும் தோட்டம் காட்டின் வரையில தூளை கண்டால் all is well லோலை கொண்டு பக்கம் விழுவோம் மாச கடைசியில் சுத்தும் தீர்ந்த all is வெல்கம் பேக் நேர்களே, இது தமிழ் சுவை ஆன் ரேடியோ மச்சி 1310 ஆல் இஸ் வெல் மக்களே. மார்க் ஒண்டி இல்ல வாழ்க்கையில, மார்க் தாண்டி நிறையவே விஷயம் இருக்கு. வெங்கி என்ன நினைக்கிறீங்க? மார்க்க தவிர என்ன இருக்குன்றீங்க? மார்க் தவிர எக்ஸாம் வாழ்க்கையில வந்து எக்ஸாமினேஷன் மார்க் கொண்டு வாழ்க்கை ஆக முடியாது. மிச்சம் நிறைய விஷயம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மார்க் பண்ணணும் இல்லையா? ஆமா கரெக்ட். அதனால அது வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்னாடி மார்க் வாங்கி பிரயோஜனம் இல்ல. தட் இஸ் ட்ரூ. அப்புறம் மார்க் பண்ணணும். வாழ்க்கையில ஒரு மார்க் போடணும், ஒரு கோட் போடணும். சோ நேர்களே, இது வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310. ஆடியோ லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் நிறைய பேர் லாகின் பண்ணிருக்கீங்க. ராதிகா, ரூபி, டேனியல், பிரதாப் எல்லாரும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இது தமிழ் சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310. நான் உங்கள் ஆர்ஜே சுதாவும் உங்களோட அன்பான ஆர்ஜே வெங்கியும் இங்க பேசிட்டு இருக்கோம். இது வந்து ரேடியோ மிர்ச்சி ஸ்டேஷன் மில்பிட்டர்ஸ் கலிஃபோர்னியாலேருந்து இந்த ப்ரோக்ராம் ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த உங்க வீட்டுல யாராவது எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாமோ இல்லை எஸ்ஐடி எக்ஸாமோ 11th எக்ஸாமோ எதுவாக இருந்தாலும் 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் நம்ம ஊர்ல கேட்கவே வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு போராட்டம் தான். நமக்கு குழந்தைங்களுக்கு கொண்டு இல்லாம பெரியவங்களுக்கும் போராட்டம் தான். அதை பத்தி யாருக்காவது ஷவுட் அவுட் கொடுக்கணும்னாக்க தாராளமா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நம்பர் ஸ்டூடியோ நம்பர் வந்து 408-934-1310. அதை தவிர்த்து நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க நிறைய மூலியமா நிறைய கருவிகள் மூலியமா கேட்கலாம். முக்கவாசி நீங்க ரேடியோல பே ஏரியால நீங்க இந்த கார்ல ஓட்டிட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னாக்க இந்த ப்ரோக்ராம் 1310 AM நீங்க டியூன் பண்ணலாம். அது உங்களுக்கு பேண்ட்வித் யூசேஜ் இருக்கிறது வேணும். ஓவர் தி ஏர் ப்ரோக்ராம் தான். ஆனாக்க உங்களுக்கு பேண்ட்வித் இருக்கு, ஆனால் ரேடியோல இல்லைனாக்க நீங்க வந்து ஆப் மூலியமா ரேடியோ மிர்ச்சி 1310 AM ஆப் மூலியமா கேட்கலாம். இல்லை www.radiomirchi1310.com அது வழியா நீங்க கேட்கலாம். தவிர்த்து நாங்க ஃபேஸ்புக் லைவ் போயிட்டு இருக்கோம். தமிழ் சுவை இல்லாட்டா ஆர்ஜே சுதா எதுவாக இருந்தாலும் நீங்க போயிட்டு இருக்கோம். தமிழ் சுவை பேஜுக்கு நாங்க இப்பதான் ஃபார்வர்ட் பண்ணோம். அது தவிர்த்து யூடியூப்ல போயிட்டு இருக்கு. யூடியூப்ல வந்து ஆர்ஜே சுதா போடுங்க, சர்ச் பண்ணுங்க. லைவ் ஒரு செஷன் இருக்கும், ரெக்கார்டட் செஷன் நிறைய இருக்கும். லைவ் செஷனை போடுங்க. அண்ட் யூ கேன் இந்த ப்ரோக்ராம் நீங்க லைவா பார்க்கலாம், கேட்கலாம், எல்லாமே உண்டு. ஸோ அகெயின் திஸ் இஸ் தமிழ் சுவை ரேடியோ மிர்ச்சி 1310. இன்னைக்கு வந்து நம்ம பேச போறது எஜுகேஷன். நம்மளோட படிப்பு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம வீட்டுல சரி நாட்டுல சரி என்னெல்லாம் சரி. மார்க் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியன் கல்ச்சர்ல வந்து மார்க்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இந்தியால இருந்தாலும் சரி, இங்க எங்களை மாதிரி என்ஆர்ஐயா இருந்தாலும் சரி, பொங்கப்பானை பொங்குற மாதிரி மார்க் பொங்கி வாங்கினா பேரண்ட்ஸ்க்கே கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும்னு நினைப்பாங்க. மார்க் நிறைய வாங்கினா நிறைய வாழ்க்கையில நிறைய முன்னேறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்பா அம்மா சொந்தமா படிக்காட்டாலும் தன் பசங்கள் அதை நம்ம புள்ளக்குட்டியாவது நல்லபடியா படிக்கணும். அவங்க விவசாயிகள் மாதிரி நாம எல்லாருமே விவசாயம் மாதிரி மழையை நம்பிண்டு விரைச்சலை நம்பிங்க நம்ம இருக்க வேண்டாம். நம்ம பசங்க அது கொஞ்சம் நல்லா சிட்டிக்கு போய் நல்லா வேலை பண்ணட்டுமே, அதுக்காக நல்ல மார்க் வாங்கினா நல்லதுன்னு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஊட்டி வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி பணக்காரங்க வந்து நிறைய படிச்சவங்க வந்து ஐயோ நம்ம பசங்களை நம்மளோட குறைவா படிச்சிடக்கூடாது, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா படிக்கணுமேனு அவங்களுக்கு ஒரு டென்ஷன் தான். கேட்கவே வேண்டாம். மிடில் கிளாஸுக்கு எப்ப பார்த்தாலும் டென்ஷன் தான். நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே நிலைமை பெரிய நிலைமை போக வேண்டாம், ஆனா கீழே நிலைமை போகக்கூடாது. அதுக்காக நம்ம பசங்க நல்லாவே படிக்கணும், நல்லாவே மார்க் வாங்கணும், பொங்கப்பான மாதிரி பொங்கி மார்க் வாங்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை.
ப்ரெஷர், அது தவிர்த்து ப்ரெஷர் எதிர் வீட்டிலேருந்து, பக்கத்து வீட்டிலேருந்து, மாமா, அத்தை, சித்தி, கசின்ஸ்லேருந்து, இல்லை ஆஃபீஸ் போனீங்கன்னாக்கா உங்கள் பிள்ளை எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, என்ன குரூப் எடுத்துட்டு இருக்காங்க, எங்கள் பையன் இந்த குரூப் எடுத்திருக்காங்க, உங்கள் பையன் என்ன எடுத்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரெஷர். சயின்ஸா காமர்ஸா ஆமா அப்படி நம்ம ஊர்ல தொல்லை பண்ணி இது 8ஆம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. அது ஐஐடி ப்ரிப்பரேஷன் உண்டா, என்ன பண்ண போறான் அப்படின்னு. பையன் ஆனா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எப்பவுமே எல்லாருமே ஆஸ்ட்ரோநாட் ஆகணும் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஆஸ்ட்ரோநாட்ங்கிறது எப்படி ஸ்பெல் பண்ணணுங்கிறதே கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் 8th இருந்து அது 11th வரைக்கும் ஒரே தொல்லை தான். என்ன டிசிப்ளின் எடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே டியூஷன்லாம் ஆரம்பிச்சு என் பையன் அந்த டாப் 10 ஐஐடி ரேங்க்ல வந்துருவான் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில ஒரு கும்பலும், இன்னொரு கும்பல் வந்து காமர்ஸ்ல பிகாம் எடுத்து சிஏ பண்ணி அந்த மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு கும்பல். அப்புறம் 3வது ஹியூமனிட்டிஸ் படிச்சிட்டு ஐஏஎஸ் ஆபீசர் அது மாதிரி அந்த கும்பல் வந்திருக்காங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்சது 3வது மெடிசன் தான், எம்பிபிஎஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு முனாபாய் மாதிரி ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரி டாக்டர் ஆகாம ரெகுலர் டாக்டர் ஆகணும்னு பார்க்க முயற்சி பண்ணுவாங்க. கரெக்ட். உங்க வீட்ல என்ன எப்படி இருந்தது ப்ரெஷர் வெங்கி உங்களுக்கு? எங்க வீட்ல நிறைய என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாம் அபாரமா மார்க் எல்லாம் வாங்கி கண்ணாபனான்னு வாங்கினதுனால எனக்கு மிச்சம் வந்து கொஞ்சம் தான் மார்க் இருந்தது. அது முடிஞ்சதை நான் எடுத்துனேன், அவ்வளவுதான். அதனால ரொம்ப எல்லாம் ஹோப் எல்லாம் கிடையாது. ஸோ நேர்களே, இந்த பாட்டு வந்து நம்ம தமிழ் சுவை ஃபேமிலியில வந்து யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் எக்ஸாம் ஏதாவது எஸ்ஏடி அமெரிக்காவில் இருக்க எஸ்ஏடி எடுக்கிறாங்களோ, இல்லாட்டா வேற ஏதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஏதாவது எக்ஸாம் எடுக்கிறாங்களோ, தமிழ் சுவை சார்பில் ஆல் தி பெஸ்ட்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை கேட்டுட்டு நம்ம வில் கோ பேக் டு தி ப்ரோக்ராம். நேர்களே, வெல்கம் பேக். இது தமிழ் சுவை on ரேடியோ மிர்ச்சி 1310. இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்பெஷல் வந்து எஜுகேஷன். நம்மளோட எஜுகேஷன் நம்ம எவ்வளோ
அப்சஸ்டாக இருக்கோம் மார்க்ஸை பற்றி இதெல்லாம் பற்றி நம்ம ஏன் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மாக்கள் மார்க்ஸை பொங்கப்பான மாதிரி மார்க் பொங்கி வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுவாக என்ன கம்ப்ளைண்ட்னாக்கா பசங்க கேட்டிங்கனாக்கா அப்பா அம்மாக்கள் வந்து தன்னோட ஆசைகள்லாம் எதெல்லாம் நிறைவேற்ற முடியலையோ அவங்க காலத்தில் அதெல்லாம் அவங்க பசங்க மூலிமா நிறைவேற்ற பார்க்குறாங்க. நான் வந்து அந்த காலத்தில் வந்து என்ஜினியர் ஆகணும்னு நினச்சிட்டேன், ஆனால் வீட்டு சூழ்நிலைனால என்னால் ஆக முடியல. அது மாதிரி நிறையா ஒரு சென்டிமெண்டலாக அவர் போட்டு சரி பையன் வேறு வழியே இல்லாமல் இன்ஜினியரிங் போய் சேருவான். அது பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ கேப்பபிலிட்டி இருக்கோ இல்லையோ கேட்கவே வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜஸ் அவ்வளோக்கு எவ்வளோ, அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4000 காலேஜஸ் இருக்கும். 4000 காலேஜில் வந்து ஆல் ஓவர் த யூஎஸ். அது வந்து இன் ஸ்டேட் அவுட் ஆஃப் ஸ்டேட் அது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸில் வரும். யாராவது ப்ராபபிலிட்டி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது ஒரு காலேஜில் செலக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஹை இந்த ஊரில். பட் எந்த காலேஜ் எப்படிலாம் செலக்ட் பண்ணுறான்னு அது நம்ம ஊரில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். நான் இந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ். பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ பசங்களை கேட்காம அவங்களுக்கு முடியறதோ இல்லையோ இந்த டைமில் பசங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி டிப்ரெஷனில் போய் டிஸ்ட்ராக்ஷனில் ஆரம்பிச்சு சாதாரண வீடியோ கேம்ஸ் ஒரு 5 minutes ரொம்ப கால்குலஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் காம்ப்ளிகேஷன் ஆகிடுது. எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ லெட் மீ கோ ப்ளே சம் வீடியோ கேம்ஸ்னு நினச்சா சின்ன டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து போய் ஆனால் அது மிகப்பெரிய அளவில் பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஆகி கொஞ்சம் நெகட்டிவாகவே நம்ம பசங்களோட கேரக்டரை அஃபெக்ட் ஆகும். ஆனால் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனால இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக டிஸ்ட்ராக்ஷன் அந்த எக்ஸாம் சீசனில் ஒன்று இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே அந்த பசங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு கர்நாடிக் மியூசிக்கோ ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கோ டான்ஸோ பேலேயோ எனி டைப் ஆஃப் டான்ஸோ கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அது தவிர எல்லா ஊர்லேயும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப நம்ம ஊராவது பரவாயில்ல, நம்ம ஊர்ல வந்து பசங்களை வந்து மார்க் வாங்குன்னு தான் சொல்லுவாங்க. சில ஊர்ல மார்க்குங்கிற பேரே கொடுத்துடுறாங்க. இப்போ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கோங்க, மார்க் வா அப்படின்றாங்க அவங்க. இதுக்கு மேல என்ன சொல்லணும் இல்லையா? அவ அப்பா அம்மாக்கு ஒரு கவலையே இல்லை நினைக்கிறேன். ஆமா, ரன்ஸ் வானாவது வச்சிருக்கலாம், கிரிக்கெட் டீம்ல இருந்து மார்க் வான்னு வச்சு என்னங்க பிரயோஜனம்? ஸோ இது மாதிரி சொன்ன மாதிரி மார்க்ஸ் ரொம்ப அப்சஸ். நம்ம கம்யூனிட்டியே ரொம்ப மார்க்ஸே ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் நெகட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் ஆரம்பித்தோம் நாங்கள். சாதாரண வீடியோ கேம்ஸ் ஒரு 10 நிமிஷம் விளையாடுறோமா, அதுக்கப்புறம் நான் கோ பேக் டு ஸ்டடீஸ். ஸோ பையன் சொல்கிறது சரி, அது வந்து 10 நிமிஷம் வந்து அரை மணி நேரம் ஆகி 1 மணி நேரம் ஆகி நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க என் பையனை வீடியோ கேம்ஸ் தடுக்கவே முடியலன்றாங்க. அது வீடியோ கேம்ஸ் நிறுத்தினா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ட்ரக்ஸ் அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் இந்த விஜய் படத்தை பார்த்தீங்கன்னாக்கா நண்பன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. வீட்டிலேருந்து கூட ப்ரெஷர் இல்லாமல் அந்த பர்டிகுலர் கதை பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து விவசாய குடும்பம், அவங்க அப்பா அம்மா ஒண்டி ப்ரெஷர் போடாமல் ஆஃபீஸில் காலேஜ் இருக்கிற ப்ரொஃபஸரும் ப்ரெஷர் போட்டு அந்த குழந்தைய ரொம்ப கடைசியாக சூசைட் லெவலுக்கு போகிறாங்க. அதெல்லாம் நம்ம தடுத்தே ஆகணும். ஸோ மார்க்ஸ் ஒண்டி வாழ்க்கையில் நாங்கள் அதுதான் சொல்ல விரும்புகிறோம். இந்த நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஏஆர் ரஹ்மானை பாட வச்சாக்க பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும்னு ஏஆர் ரஹ்மானை சொல்லி ஒரு அதே மாதிரி அதே மீடியா மூலிமா ஹார்லிக்ஸ் ஆடும் போடுற மாதிரி ஒரு ஏஆர் ரஹ்மான் ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கேட்போம். யூஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் அட்மிஷன் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு 4 ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 ஃபேக்டர். நம்ம ஊரில் எனக்கு மார்க்ஸ் கேட்டால் கொஞ்சம் பணம், கொஞ்சம் சிபாரிசு, இல்லை காம்பினேஷன் ஆஃப் எல்லாத்தையும் போட்டாக்க ஒரு சீட்டு கிடைக்கிற ஒரு கேரண்டி இருக்குது. ஆனால் அதுலேயும் வேறு ஏதாவது திருமுறை இருக்கும். பட் தோஸ் ஆர் 3 திங்ஸ். பட் மார்க்ஸ் தான் ப்ரைமரி கேண்டிடேட் எதுவாக இருந்தாலும். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் அட்மிஷனை வந்து டிசைட் பண்ணுறது 4 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து ஜிபிஏனாக்கா நீங்கள் மொத்தமாக அந்த மார்க்ஸ், அதே மார்க்ஸை வேறு மாதிரி பேசுகிறாங்க இந்த ஊரில். உங்களோட SAT ஸ்கோர்ஸ் ஒண்டி இல்லாமல் நீங்கள் என்ன கம்யூனிட்டிக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன சேவை பண்ணியிருக்கீங்க, என்ன வைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கம்யூனிட்டி கண்டே ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு லெவல் ஒரு சில பேர் 20 மணி நேரம் பண்ணாக்க போகிறோன்னுவாங்க. சில பேர் இல்லை எங்களுக்கு அவ்வளோ ஹவர்ஸ் வேணும், இவ்வளோ ஹவர்ஸ் வேணும். ஸோ ஒவ்வொரு ஸ்கூலும் ஒரு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் வச்சுருப்பாங்க. நீங்கள் இதுவாக அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ன புக்ஸ் ஒண்டி ஃபோக்கஸ் பண்ண உங்கள் சுற்றியோட என்ன நடக்குது, நீங்கள் உங்களுக்கு யாருக்கு போய் என்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னு அது மாதிரி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி அதை பற்றி அந்த கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு லெட்டர் வாங்கி கொண்டு வரணும். அம்மா இந்த குழந்தை எங்களுக்கு நிறையா சர்வீஸ் பண்ணிருக்கு, இதனால அவங்க பண்ணதுனால நாங்கள் நிறையவே பெனிஃபிட் ஆகணும்னு நிறையவே ஒரு லெட்டர் கொடுக்கணும். அது தவிர்த்து எஸ்ஏ ரைட்டிங் இருக்கு. வேற என்ன அது ஒன்றும் இல்லாமல்
நீங்க உங்களோட பர்சனாலிட்டியை முழுமைப்படுத்துறதுக்கு ஒரு டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க, அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ படிப்பு தவிர வேற என்னெல்லாம் தெரியும், அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க படிச்சீங்களா, சரி கம்யூனிட்டி சர்வீஸ் ஓகே, அது தவிர்த்து என்ன பண்ணீங்க, நீங்க ஏதாவது பாட்டு பாடினீங்களா, டான்ஸ் ஆடிங்களா, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுனீங்களா, ஏதாவது ஒரு சொல்லுங்க, ஏதாவது பண்ணுங்க. நீங்க வந்து நேஷனல் லெவல்ல போயிருக்க வேண்டாம், ஆனா ஒரு சிட்டி லெவல்ல ஒரு டெடிகேஷன் காமிச்சிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸும் மிஸ் பண்ணாம ஒரு லெவல் இன்னொரு லெவல் போயிருக்கீங்கன்னா அது மாதிரிலாம் பார்ப்பாங்க இந்த ஊர்ல. ஆனா இந்த ஊர்லயும் லேட்டஸ்டா பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்க கோல்மால்லாம் நடந்திருக்கு. ஒரு காலேஜ் அட்மிஷன் ஸ்கேண்டல் தான் நம்ம ரீசெண்டா நம்ம படிச்சோம். என்னன்னாக்கா அதை பத்தி நம்ம ஆக்சுவலா கொஞ்ச நாள் கழிச்சு வரும். ஜஸ்ட் என்ன பேசிக்கா என்ன சொல்லிடுனாக்கா, இந்த எஸ்ஏடி டெஸ்ட்னு ஒரு என்ட்ரன்ஸ் லெவல் டெஸ்ட் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் லெவல் டெஸ்ட் வந்து வசூல் ராஜா மாதிரி நம்ம ஆசாமி ஒரு கிரேசி மோகன் மாதிரி ஒரு சிங்கர்னு ஒரு ஆசாமி, அவர் வந்து தன்னோட ஆட்கள் போட்டு வசூல் ராஜா மாதிரி ஒரு போர்வையை போட்டுட்டு அவங்க போய் எஸ்ஐடி டெஸ்ட் எழுது, இல்லாட்டா எஸ்ஐடி டெஸ்ட் வந்து அந்த போய் ஸ்டூடெண்ட் வந்து போய் வாங்கி எழுதினாட்டு அந்த மார்க்கெல்லாம் எப்படி மேனிப்புலேட் பண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக்குறது, இல்லாட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து இந்த குழந்தை வந்து ஒரு ரோயிங் ஒரு பாஸ்கெட் பால் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, பட் என்னோட இந்த பொண்ணு நிறைய எக்கச்சக்கமா ரோயிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி எக்கச்சக்கமா மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி ஒரு பொய் புரட்டா நிறைய அதெல்லாம் சொல்லி இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ வாண்ட் டு ப்ளே தி சாங். ஏஆர் ரஹ்மான் வந்து பசங்களை வந்து பாசிட்டிவா டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு வேற வழியே இல்லை, சரி ஏஆர் ரஹ்மான பாட வைப்போம், அவர் பாட்டாலாவது பசங்க கொஞ்சம். எனக்கு என்னன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து நம்ம ஊர்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டானா அது கிரிக்கெட், அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இது பாத்தீங்கன்னா ஹாக்கி, இந்த ரெண்டு தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லையா? அத்லெட்டிக்ஸ் மேபி, பட் மெயினா இது கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி தான். ஏங்க அது புக் கிரிக்கெட்ல எல்லாம் ஒன்னும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒன்னும் கிடையாதா? ஏங்க அப்படியே புக்க படிச்ச மாதிரியும் இருக்கும், கிரிக்கெட் விளையாடின மாதிரியா? அதுதாங்க கம்யூனிட்டி சர்வீஸ். அது கரெக்ட்ல, அதுக்கெல்லாம் ஒண்ணும் கொடுக்கல அவங்க, அதனால ஸ்போர்ட்ஸ் கோட்டால நுழைய முடியல என்னால. சரி, நீங்க வந்து புக் கிரிக்கெட்டுக்காக ஒரு கோட்டா கிரியேட் பண்ணோம். நம்ம வந்து சீஃப் மினிஸ்டரை கேட்கலாம், பிரைம் மினிஸ்டர் புது யார் பிரைம் மினிஸ்டர் வராரோ அவரை கேட்கலாம்னு நினைச்சேன். ஸோ இந்த பாட்டு வந்து பசங்களுக்கு எக்ஸாம் சீசன்ல ஏஆர் ரஹ்மான் பாடினாக்க கொஞ்சம் பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கட்டும். ஏன்னா இந்த பாட்டு ஏஆர் ரஹ்மானே பாடுக்காரு. ஃபியர்லெஸ் சாங் ஃபீட் பை ஏஆர் ரஹ்மான். கேளுங்க என்னன்னு. Fear will be gone and learning will be full on. Presenting Horlicks Fearless Songs. I have sung for the people. How is this sentence even present perfect tense? Ancient Pokiko, Varia Martico. Present perfect tense makes absolute sense. Come on again, come on again. Now this is how we do it. Tenses, Pata, no confusion. Just remember this simple solution. Present perfect tense makes absolute sense. Tension Pokiko, tension Pokiko. In a sentence, take a have or a has, add a past participle. It's easy, it's simple, that's all you need to know. Hammer has plus PP, H plus PP, sola HPP, sola HPP. Tension Pokiko, Varia Martico. Present perfect tense makes absolute sense. Varia Martico, tension Pokiko. What is past participle? It's a word that means an action's been done, not sing or sang, but sung. Adam bibi, not begin or began, but begun. Adam bibi, not shake or shook, but shaken. Adam bibi. Hammer has plus PP, H plus PP, sola HPP, sola HPP. Tension Pokiko, tension Manda, Varia Martico. Present perfect tense makes absolute sense. Varia Martico. I wanna be a rock star. I'm such for the people. I wanna be a rock star. So tension Pokiko. Not present perfect tense. I wanna be a rock star. Be a rock star. I'm such for the people. I wanna be a rock star. Be a rock star. Tension Pokiko. நேர்களே, வெல்கம் பேக். இது தமிழ் சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310. நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு
நீங்க டென்ஷன் எப்படி போக்கிருக்கீங்க, இல்லாட்டா உங்க வீட்ல யாராவது பப்ளிக் எக்ஸாம் எடுக்க ரெடியா இருக்காங்களான்னு வெங்கி நீங்க சொல்லுங்க. நேயர்கள் நிறைய பேர் இங்க வந்து உங்களோட கமெண்ட்ஸ் நிறைய நல்லா பிடிச்சிருக்கு. நீங்க ஆபீஸ்ல டென்ஷன் இருந்தாக்க நீங்க எப்படி அதை போக்குவீங்க? மார்க் வான்னு சொன்னீங்களா? நீங்க இது வேற எங்க அப்பா அம்மா வந்து அதான் சொல்றேன், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய வாங்கிட்டாங்க, 100க்கு 100 வாங்கி தள்ளிட்டாங்க. நீ எப்படா 100க்கு 100 பார்க்க போற உன்னோட இதுல அப்படின்னாங்க. நான் 100க்கு 100 நிறைய பார்த்திருக்கேனே, அந்த நம்ம ஜேம்ஸ் பாண்ட் ஜெயசங்கர் நடிச்சதுதானே அப்படின்னு பின்னிட்டாங்க. இல்ல அந்த படம் பாத்தீங்கன்னா 100க்கு 100 நீங்க என்னமோ நினைப்பீங்க அது வந்து பயங்கர அகாடமிக் ஓரியன்ட் இது மூவி அப்படின்னு. ஒண்ணும் கிடையாது. சும்மா எப்பவும் ஜெயசங்கர் தான் ப்ரொஃபசர் அங்கேயே ஊத்திக்கிச்சது. நல்ல இன்ஸ்பிரேஷன். அதுக்கு மேல 3 பொண்ணுங்க போவாங்க, ஏதோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி டாபிக். அது 100க்கு 100 வந்து 100க்கு 100 படிப்பை பத்தி இல்ல, அதுதான் அந்த படம். அது சோ அதை நிறைய பார்த்தேன், எனக்கு நல்லா இருந்தது அந்த படம். ஒரு மாதிரி வித்தியாசமா பாலச்சந்தர் எடுத்திருப்பாரு. அண்ட் நம்ம பாண்ட் ஜெயசங்கர் அதுவும் கேட்கவே வேண்டாம், பயங்கர பாப்புலர் அப்பெல்லாம். கொஞ்சம் டைக்ரஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் நீ டாபிக்கோட. வெங்கி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி சொல்லியிருந்தாரு. பொள்ளாச்சியில ரீசெண்டா நடந்த கதையை பத்தி நம்ம பேசாம தொடாம இருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். பொள்ளாச்சியில வந்து ஒரு 19 வயசு பொண்ணு, அவங்க காலேஜ் படிக்கிற பொண்ணை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ரொம்ப அசிங்கமா பலாத்காரம் பண்ணி அவங்க வீடியோ எடுத்து, அந்த வீடியோ எடுத்ததோட இல்லாம அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணி எனக்கு பைசா கொடு, இல்லாட்டா நான் வந்து இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியால வந்து போய் பப்ளிஷ் பண்ணிடுவேன். ரொம்ப ரொம்ப அசிங்கமா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. இது தமிழ்நாட்டில் அது மாதிரி நடக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுறேன் நான். நம்ம ஊர்ல இது மாதிரி நடக்கிறது ஒரு காலத்துல சினிமால தான் பார்த்தோம். இப்போ ரீசெண்டா நான் பார்த்த படம் மாம், ஸ்ரீதேவி நடிச்ச படம். ஸ்ரீதேவி நடிச்ச படத்துல என்ன நடந்ததோ அதே மாதிரிதான் இந்த விஷயத்துல நடந்திருக்கு. என்னால நம்பவே முடியல. பொள்ளாச்சி வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ். இந்த பலாத்காரம் பண்ண ஆம்பளைங்களோட பேர் எல்லாமே 4 பேரும் வெளியில வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் இன்ஜினியர், ஒருத்தர் பேங்க்ல ஒர்க் பண்றவர், ஒருத்தர் அது இது நல்ல டீசென்டான பொசிஷன் இருக்கிறவங்க. எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கே எனக்கு. பட் பேசியே ஆகணும். நான் அவங்கள மட்டும் இல்லை, அவங்கள வளர்த்த தாய் தந்தை இவங்களுக்கும் நான் கேட்குறேன், இது இப்படிதான் வளர்க்குற பசங்களை வளர்க்குற விதமா நீங்க வந்து இந்த பசங்களை கேட்குறேன், உங்களுக்கு வீட்டில் தங்கை அக்கா அம்மாலாம் எப்படி இல்லையா? நீங்க எப்படி இது மாதிரி பண்ண முடியும்? ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுக்கே ரொம்ப 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 அசிங்கமான பேரை வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம டெல்லியில பட்டிருக்கோம், பீகார் நடக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். பட் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு போகுமான்னு எனக்கு என்னால் நம்பவே முடியல. ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் ரொம்ப I don't know, I'm very ashamed of what has happened. I feel for the family of the girl. இது வந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இது பல பெண்களோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து முதல்ல இந்த 19 வயசு பொண்ணு வந்து தைரியமா பரவாயில்ல. நம்ம ஊர்ல என்னன்னாக்கா கோர்ட் கேஸ்ன்னு வந்த உடனே இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம பொண்ணோட பேர் வெளியில வராது. எனக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை ஃபியூச்சர் என்ன ஆகுமோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் தான். அப்புறம் யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா, அப்புறம் நம்மளை பத்தி யாராவது பேசுவாங்க. நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப காமன் டேபு ஒன்று இருக்கு. நம்ம ஊர்ல உடம்புக்கு ஏதாவது வந்தாலே, பொண்ணுக்கு ஏதாவது வந்தாலே அவங்க கல்யாணத்துக்கு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ஆயிருக்குனாக்கா அந்த பொண்ணை எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. இன்வேரியபிளி அந்த பொண்ணு மேல தான் தப்புன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் இந்த பசங்கள்லாம் ஒரே ஒரு பையனா முதல்ல வந்தானா அவளை இந்த பொண்ணு ஐஷன் போறதுக்கு அந்த பையன் வந்து தெரிஞ்ச பொண்ணு தான், தெரிஞ்ச பையனாக்கும். அந்த தெரிஞ்ச பையன் வந்து இன்னும் 3 பேர் 4 பேர் சேர்த்து ரொம்ப அசிங்கமா பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த ஊர்லயும் சொல்லுவாங்க, முக்காவாசி இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட் ஒரு மர்டர் கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்ச பையன் மூலியமா தான் நடக்கும்னு. அது தவிர்த்து இப்போ என்ன கேள்விப்பட்டேன்னாக்கா, ஒருத்தர் வந்து அருணா அவங்க வந்து அருணா சுப்பிரமணியம் அவங்க வந்து குடிசீக்கிரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச போறாங்க. என்ன நடக்கிறதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம் வந்து சிபிஐக்கு போயிருக்கோம். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி தவிர்த்து சென்னை தவிர்த்து மிச்ச எல்லா பெண்கள் காலேஜ், பெண்கள் கல்லூரி எல்லாமே நிறையவே நடவடிக்கை எடுக்கிறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸ் இன்னும் இந்த பொண்ணு ஒன்றும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ கேஸ் நடக்கிறதோ இந்த மாதிரி ஆண்களுக்கு ரொம்ப பயங்கரமான தண்டனை கொடுத்தே தீரணும்னு பேசிப்படுறது. ஸோ அதுதான் அந்த டைக்ரஸ் சொல்லணும்னு நினைச்சேன். வெங்கி உங்களோட டேக் என்ன இதுல? இல்ல அதான் நீங்க சொன்ன மாதிரி கேவலமான விஷயம்.
அதுக்கு மேல அந்த பொண்ணோட நிலைமையையும் நல்லா சொன்னீங்க. அது இதுல வந்து மீடியா அக்கு வேறு ஆணி வேற அதை பிச்சை எடுப்பாங்க. அதெல்லாம் அப்பாற்பட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு இது வந்து நிறைய நம்ம சொல்றோமே தவிர அது வருஷம் நடக்கிறது. இது வந்து ஆன் த ரைஸா இல்ல டிக்ளைன் ஆகுதா ஒன்றும் அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் நம்பர் அதெல்லாம் பார்க்கறத தவிர நம்ம ஒன்றும் இன்சைட் இல்லை. ஏதாவது ஆக்சுவலா பண்றாங்களா இதுக்கு, இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ 1.3 பில்லியன் பீப்புள் இருக்கிற நாட்டில் எப்படி இது நடக்கிறது யாருக்குமே தெரியாது. அது முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடி அதுவே ஆச்சரியமா இருக்கு. இல்ல நான் ஊர்ல வந்து சாதாரண யாரோ சொல்லியிருந்தாங்க, என்னோட கூட இருந்தவங்க, அவங்க வந்து சுமார் ஒரு 65 வயசு இருக்குமா. 65 வயசு பெண்ணை போய் கூட ஈவ் டீசிங் பண்றாங்க நம்ம ஊர்ல. அந்த மாதிரி அளவுக்கு இந்த நம்ம ஊர் அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கா இருக்கு. நம்ம எவ்வளவுதான் நம்ம சட்டம் கொண்டு வந்தாலும் ஈவ் டீசிங்ல சாதாரண ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்ந்துருக்குனாக்க இது நம்ம ஊர்ல அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு ஒரு சட்டம் இல்லை, ஒரு ரீதி இல்லை, ஒண்ணுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வந்து நேத்திக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயம் இல்லை. அது காலங்காலமா when I grew up in Chennai 20 years back கூட இதெல்லாம் நடந்திருக்கு. பட் இட் வாஸ் நாட் சோ பேட், அட்லீஸ்ட் வாஸ் நாட் சோ விசிபிள். பட் இப்போ போக போக நாள் ஆக ஆக என்ன ஆகுதுனாக்க படம் முதல்ல நார்த்ல ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் படம் எடுக்கிறாங்க. படத்தினால அந்த படம் வந்து உலகம் பூரா பரவுறது, நாட்டு பூரா பரவுறது. படத்துலேருந்து ஐடியா கிடைக்கிறதா இந்த பசங்களுக்கு, இல்லை இந்த ஐடியா பார்த்து படம் எடுக்கிறாங்களா எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அந்த நியூஸை படிக்க எனக்கு தெரியுது தட் படத்துலேருந்து டைரக்டா என்ன மாம் படத்துல என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். இது அதுக்கப்புறம் அந்த கமலஹாசன் நடிச்ச படமா அதுவும் இதே மாதிரி தான் இல்லையா? ஆமா, கரெக்ட். ஆமா. இந்த பாட்டு இன்டர்நேஷனல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். இது வந்து அந்த டே வந்து நான் இன்னொரு கூட படித்தேன். நம்ம டெல்லியில் ஒரு பொண்ணை பற்றி நம்ம படித்தோம். நியூஸ் 3-4 வருஷம் முன்னாடி நடந்தது. பெண்ணை வந்து ராத்திரி பஸ்ஸில் வந்து அசிங்கமாக 4-5 பேர் இன்க்ளூடிங் மைனர் ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலையும் பண்ணியிருக்காங்க, தூக்கியும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த நியூஸ் எந்த நிலைமையில இருக்கு, அந்த நியூஸ் அந்த ஃபேமிலி என்ன நிலைமையில இருக்குன்னு படித்தேன் நான். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. கவர்மெண்ட் வந்து ப்ரிவென்டிவா ஒன்றும் பண்ணாம இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தாட்டு பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்க அந்த அப்பா மக்கள் தாயும் தந்தையும் அந்த பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ். அவங்க வந்து ஏர்போர்ட்ல ஒரு கூலி வேலை பண்ற ஒரு ஃபேமிலி. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பேர் நல்லதா வாங்கணும்னு நினச்சிட்டு அந்த ஃபேமிலிக்கு அந்த அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவார்ட்டர்ஸ் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கொடுத்து, அவங்கள வாழ வச்சு என்னமோ பண்ணியிருக்காங்க. ஓவரால் டீசென்ட் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் லைஃப் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்க அப்பாவோட இன்டர்வியூ வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஏழ்மையாகவே இருந்திருப்போம், எங்களுக்கு ஏழ்மையாக இருக்கிறதே இன்னும் மேல் இந்த மாதிரி பொண்ணை தொலைச்சிட்டு நம்ம இருக்கிறது. பட் ஐ டோன்ட் மைண்ட் லிவிங் இன் பாவர்ட்டி தேன் லிவிங் இன் சச் அ பிக் லாஸ் ஆஃப் மை டாட்டர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது அந்த நியூஸை படிக்கிறதுக்கு. பட் கவர்மெண்ட் பெட்டர் டூ. ஸ்டேட் லெவலாக இருக்கட்டும், யூனியன் லெவலாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் லெவலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம நாட்டில் வந்து இல்லை, இந்த அமெரிக்காவில் நிறையவே நடக்கிறது. இந்த பாட்டு வந்து அந்த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம we are known as a weaker sex. நம்ம வந்து போன வாரம் நிறைய பேசணும். நாங்கள் சாதனை படைத்த பெண்கள், நாங்கள் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருந்திருக்கோம், நாங்கள் டாக்டர்ஸாக இருந்திருக்கோம், இன்ஜினியர்ஸாக இருந்திருக்கோம், இப்போ பொலிட்டீஷியன்ஸாக இருந்திருக்கோம், நிர்மலா சீதாராமன் மாதிரி நாங்கள் போல்டாக பேசுவோம். நாங்கள் அது மாதிரிலாம் பேசினா கூட போராதுங்க. எனக்கு காந்திஜி சொல்லியிருக்காரு, இந்த காந்திஜியை சுதந்திரம் கிடைச்சாட்டு கேட்டிருக்கோம். யாரோ கேட்டாங்க, இந்தியா சுதந்திரம்னாக்க ட்ரூ டெஃபினேஷன் உங்களோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னார், இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுனாக்க தைரியமாக ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண்ணை ஃபுல்லும் நகையை போட்டுட்டு தனியாக நடக்கணும், தனியாக நடந்து போயிட்டு திருப்பி நல்லபடியாக வீட்டுக்கு வரணும். அதுதான் இந்தியாவோட நகை வேண்டாம். சரி, இப்போ வந்து கேட்டாக்கா இந்தியாவுக்கு இன்னும் சுதந்திரமே கிடைக்கல, இன்னும் நம்ம இருட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்தியா ஒண்டி இல்லை, அமெரிக்காவும் அதே நிலைமை தான் இருக்கு. பெண் தனியாக போக முடியல, ரொம்ப நம்பிக்கையே இல்லை. அதே மாதிரி உலகத்தில் எந்த மூலையிலும் கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு உலகமே இன்னும் இருட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. எங்கேயுமே ஒரு நாட்டுக்கும் சுதந்திரம் கிடைக்கலன்னு தான் எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த பாட்டு கேட்போம். லெட்ஸ் கோ பேக் டு த எஜுகேஷன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டைக்ரஸ். நம்மளுக்கு வந்து அருணா சுப்ரமணியம் அவங்க கூடி சீக்கிரம் பேசுவாங்க நம்ம கூட. லெட்ஸ் லிசன் டு திஸ் சாங் டில் தென்.
This is Tamizh Suvai and this is RJ Sudha from Radio Mirchi 1310. இப்போ கொஞ்சம் we are having a American lady as a guest here, so I'm going to shift gears just like how we shifted topics. Introducing Susan here. Hello, Susan. Hello. Yeah, how are you doing? I'm doing wonderfully. Wonderful, thank you. So, Nekale, we're talking about education today. What are the different forms of education? How the society still thinks that marks are the most important way to show how smart you are. So, Susan is here to tell us why that's not and what is the alternate for that. And I just wanted to say welcome again. Susan is the founder of Scholastic Expeditions. Susan, could you tell our listeners a bit more about your background and what was your motivation behind starting the Scholastic Foundation? Sure. Before that, let me make sure that the audio and video is all good. Yeah, it looks good. Yeah. Okay. First of all, thank you so much for having me. Sure. Very fun to be on radio. First time on Absolutely. radio. Been lucky Nice. to have been on TV a few times. But You don't seem nervous at all. You've been on TV already? Yeah, you're very welcoming though, so that's easy. Okay. Yeah. Okay. Making it nice for me. And I'm also talking about something I have a lot of passion for. So much so that I started Scholastic Expeditions, and it is all about education beyond the classroom. So we position ourselves and we strive to be the future of education. So, India is so chock full of really amazing, smart people. And, Thank you very much. Well, it's just the facts, We ma'am. just Just the assumed it facts. includes us both. Yes. Thank you. But I would argue that, I'll talk about the United States. That what's happened as time has gone on, that we've had less and less time in our classrooms for experiential education. So to the extent that I've even read about and seen students that take chemistry that do labs on the computer, and Wow. that just doesn't work. That's just messed Yeah. up. No, because if you've been in a chemistry class, Right. half the time you follow the recipe exactly perfectly, you understand what's supposed to be happening at the molecular level, maybe you do, maybe you don't, and it doesn't work. Absolutely. Absolutely. And so I think that a lot of rote learning, another thing that's happening in the United States that I think maybe Indian parents and culture could agree with, is that there's a over-emphasis on grades, Mhm. marks, and that the way you get good grades is that the fastest way you can come up to one particular answer, then you get to go get on to the next particular right answer. Right. And it assumes a lot of things that I don't think bear out in the real world, which is, for example, that our most challenging, our most complex problems do not have one single right answer. Right. And it's really about managing Plus, fuzzy they're not outcomes. time bound either. Right. You have They're to not- find a solution. And so, solutions like our problems are sloppy, and you have to mitigate them and continually, attempt to work on what we call these fuzzy outcomes. So, I feel like students have less and less an opportunity, at least my kids in my school, and in the United States, less and less opportunity for field trips, less and less opportunity for experiential education. At the same time, everyone seems to understand that knowledge for now and for our future isn't so easily, compartmentalized. Learning math for math's sake, without, science for science, and English for English. They really do better when you can think about them from a project or a real world scenario. A holistic approach. Yeah, and I think we all recognize it, so how do we support that? And the US has been going through some, we're always evolving curriculum, we're always evolving thoughts about how education can work better. And so we have these things called Common Core coming and the next generation science standards, which SE, Scholastic Expeditions programs, all align with. But in general, the philosophy is that let's get kids out of the classroom and into real world scenarios that both inspire and give them the opportunity to work on them and fall in love with the subject matter that maybe they learned the concepts first in the classroom, but see how they really come to life in the real world. And for me, I have my own personal experiences where that happened. And, I was a big benefactor of these type of experiences. I was lucky enough to have parents that supported me traipsing off into the world. I spent my entire junior year as a foreign exchange student in a different country. So that seems to be a really important part of what SE is about too, is understanding that we're all in this together, and that when you have the opportunity to put yourself in a situation where you realize that
it's like enlightenment can only go one way, right? So once you realize that there's more than one way to look at a problem, or more than one way to hold a value, or more than one way, you start to realize there's probably a lot of ways. And so you can't undo that kind of opening. You can't undo that knowledge. And so at the most foundational level of our programs, we hope we always provide that type of, wow, maybe there's another way to look at this. And so that's really, I think, in a nutshell, what SE is about. If you want to talk about the particulars, though, we do these amazing programs that bring science to life. We started with STEM, and particularly conservation biology, ecology, because those are great examples of big picture things. So, for example, climate change. We have a new program starting that is called the Climate Change Challenge. And so that's really giving kids who are so fearful and so frustrated and so brilliant about, gosh, what can I do about this program? And we've partnered with an amazing professor at University of California, Santa Cruz, Dr. Dana Payton, and she's going to take students to do what she does with her grad students all the time, foundational climate science. Wow. At what grade, can I ask? Yeah, so it's for high school students. High school students. Yeah, so Excellent. 14 through 18. So much younger than if you were getting your master's in it, right? So she's taking them out, doing the actual foundational science with them. And then we're also going to do some communication work, some communication tools, media, how to talk about climate change. And then, the goal is we'll at least have ambassadors. Even better if we have advocates, even better if we have activists at the end of it, because we know kids really care about, this is the defining issue of our time. So we designed a program that we're launching. The first one's going to be going this winter. And what's great about climate change science is it doesn't matter where you do it. It's the same science. It's a global issue. It's the same science. It's a So global the issue. first one's going to be in Puerto Rico. The next one's going to be likely in Sweden. Haven't announced it yet. Yeah, I heard, I read a news about this Swedish teenager who started off this movement about environment awareness, and it was just amazing. Such a young kid, and who was able to be the root cause for the entire world to start this movement, saying by 2030, guys, this is not going to work. What is working now, what you take for granted today is not going to go well with by 2030. I'm inspired by it. And not so just that, inspired. when you talk about the environmental science discipline, right? It's more relevant for today's world, right? Rather than just focus on the theoretical aspects or the fields in science. Right. Kids can relate to it because it's happening right now, and talk they'll be about- more interested in a lot of ways. Yeah, I hope so. I think they're all very interested because they know we've just They put read this about entire- it, they see it. They can see it, they can feel it. This whole problem's right in their lap. So let's give them some tools to address it. And climate change, just as an example, is one that there's no easy answer. This is going to be multifaceted, multi-dimensional approach that's going to succeed, right? It's going to take most of us, if not all of us, will take the rest that don't want to go dragging, picking with us. I had a question for you. When you said you were part of exchange program with other countries, how do other countries address education versus how US addresses education? Do you see any difference? Or you think US is ahead, or all of us are the same? So I don't have a PhD in education, but I can Sure, that's okay. I can share what I think. And this is no way to be disparaging in any country, I think, or culture. I think that, for example, my experience in India is nobody loves and appreciates education more than Indian parents. They want their kids to have the very best education, no matter Nobody what. puts more pressure on the kids, probably. We are just talking about it. Right. Well, it's getting into college has become so competitive here in the U.S. too. You've just heard about the recent scandal that's. Oh yes, Yeah. we're going to talk about it too. Yeah. Yeah. So, but I will say that what the Bay Area is good at and what the U.S. is good at and Singapore is good at, it's good at innovation. So how do you teach innovation? And that's another series of our programs is, we do innovation in tech, innovation in media, innovation in medicine. And we're going to be hosting a group from Chennai April 5th. Interesting. The city name sounds familiar. That's where we grew up. I'm very fond of that city, so yeah, I've had some wonderful, wonderful people. So yeah, we've had, I don't know if you've heard of Ramachandra University. The university that's coming now is SRM, I'm sorry. Oh, I don't yeah, know. okay, Yeah. very nice. So
Yeah, they're coming April 5th through 15th, and they're doing innovation in medicine. So they get to go to Stanford and meet some amazing, Nice. brilliant researchers and professors. Maybe that was the see some fastest incredible way to things. get to Stanford. Maybe he made a mistake. Yeah, I of think coming we made the mistake of being born so many years ago. Yeah, I had a question for you. Are you, as soon as I heard about your business, I came out in the local magazine. I quickly took a tour of your website. You have an amazing tagline, I should say, making the world your classroom. Wow. And you, amazing, it's really nice, and it's a very catchy phrase. I know you touched on it differently, on what your thought was, but would you like to add something more to making this world your classmate, you're making the world your classroom, rather? Yeah, sure. I mean, I think there's a huge advantage. Again, multidimensional. It's hard to just pick one spot that transforms a kid, or it doesn't have to be a kid, right? We have adult learner programs too. Oh, you If do. you fall in love with learning, you never want to stop. We just had an adult program come back from Cuba. We had an adult learning Nice. program to Cuba, yeah. So yesterday. So so I think, I would say that I'm going to make the argument and push back against what's kind of trendy right now, which is they call it democratization of education, which is everybody can learn everything off a screen. And I would say that that's fundamentally, absolutely discounts the entire fact that we're humans, and that there's something to learning about being there, learning in situ, smelling the smells, tasting the food, understanding the social differences between conversation and humor, and everything from cultural expectations to how families are organized, how business is done. I think that once you become aware of your own cultural bias, then you can deal with almost everything that comes at you, even within your own society here in the US. I mean, I'm always trying to understand people with different viewpoints than me, and I think that that started because I had the opportunity to experience it outside of my own culture at an important time in my life. So when I was 15, 16, from 16, 17, I lived somewhere else, and when you don't share the language, you decide, or not you decide, you become aware of what part of you, of your core, that is mutable and what part of you that's not mutable. And I don't think that's very availably known to young people. Yeah. Because a lot of what we think about ourselves is this box that is really not one. You take so many things for granted. Yeah, well, Also, are you At that age, challenged. 16, 17, you are not at a mature state to think beyond your Right. core curriculum or your family, your friends. and Right. So when You grow believe, up- Yeah. oh, this is right, this is wrong, or, oh, I'm the funny one in the family, I'm the smart one in the family. You believe these definitions about yourself. You go outside of that, put yourself in a new environment. Well, are you funny? Are you smart? Maybe all of the kids in your Yeah. family are smart, but everybody's gotta have their own identity in the family. So you become this one, and she becomes that one, and he becomes Right. that one, and I think it's really cool when you can shed that and find out that what I am is I really do care about people wherever I'm at, or I really do care about giving back wherever I'm at, or you find out these things that really are intrinsically part of you, and you get to kind of shed that other stuff and reinvent yourself and be who you want to be. So I think that's something you can never learn from a computer screen. Right. And so this idea of taking yourself from where you're from and going somewhere else. That's only the real life can magic. teach you. Yeah, and Right. that is, it cannot be replaced, I think, by any other exercise, really. And not to be too, I don't know, metaphysical about it, but I think this is the only path towards peace and saving the world, right? We have to understand each other and understand that the difference are really not Yeah, so if important. you're in a different place, I mean, after a few days, you will seek out a McDonald's or a Burger King or whatever, right? But for the most part, you're trying to figure out, how you can survive, how you can learn, how you can mesh with the surroundings, right? It provides a completely different view of yourself. Right. Yeah, it's something you have to experience. Yeah, you have to And experience. Yeah, It's much like what we went through when we came to the US the first time, right? Mhm. The first thing that hit me personally, and I'm sure Sudha felt the same way, coming from Chennai, it used to be called Madras before that. Oh, yeah. Coming from Madras about 25 years ago, first thing that hits you is there's absolutely zero sound on the streets. There's nobody there except the sound of the cars, right? Nobody there, you don't brush shoulders against anyone.
We were like, what happened here? Where are the people? Where are the Where are the people, people? right? Who's going to do the dishes and who's going to cook the meal for me? Yeah. So it's one question at a time. It completely makes you think differently. Yeah. 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 So your scholastic expeditions, if I can ask, do you think this is an alternative to the mainstream core education, or is it a supplement to the core education? That's a great question. I think it's too problematic to think that it could totally take its place, and I Okay. think there's a lot of value. It's very efficient to sit in a room and learn, concepts and curricula, and I don't see that ever going away. Plus, I love the social aspect of being in a school with your peers and learning from them and having those social aspects. I mean, we're humans fundamentally, but absolutely, I think it's super critical supplementally. And like I said, in the U.S. anyway, because of choices we've made in funding, it's less and less available. And so SE's mission is to kind of counteract that, and also to add our own twist, revisit, reinvent what things you can learn in a short, amazing, impactful program. And so, when I'm visiting India, and they always think it's an exchange program, like no one's coming back. You're just going there. And you're gonna learn a lot. Like every day is gonna be different. And You exchange one part of yourself with another, right? You adapt to the new. that's the setting. kind of exchange, and Yeah. yes, an individual exchanges a lot in themselves. That's How certainly you're what- not to say yes, right? I mean, it's completely different in India versus here. We go in all directions. We've had So- many fun cultural conversations on the Indian head bob. Yeah. Yeah. So it was really funny. The first group we had, I remember she said, "So you want this on your pizza?" And they're all going like this. She's like, "What does that mean?" Yes Is or it no? Yes, is it no? So we started to look it up, and there's actually a lot of I think that good YouTube stuff on the fits the internet. definition of lost in translation. But gosh, I spent enough time there, and now I started doing it. You got me going. So it's not one of those things you can easily explain, right? You feel it. Yeah. You're in the environment. So yeah, absolutely a very valuable supplement to education. And I would argue that the more that you pressure kids into jumping through particular types of defined hoops with a proposed outcome, whether it's, I want my child to have a good career and make a lot of money. Well, that is a good thing to want. But do you want them to be happy? Do you want them to be fulfilled? Do you want them to feel like they've made a difference in their life? What happens at the end? What do you want your child saying for themselves? Did I have a good life? Was it full of joy? Do I have contentment? Did I give back? Did I make a difference in my world? These are motivations that I think worth exploring for every human and all our children. And so these type of experiences are the opportunity for students to say, well, I'm getting my MBBS, or I think I want to go to UCSB, but gosh, this stuff really matters. Like what I'm looking at now really matters. I'm going to create my own path. I'll jump through some other hoops that my parents didn't know about, or and I will create my own success, and at the end of the day feel really content with it. And so for example, students that come over that are trying to they are achieving their MBBS, usually it's second and third year students. They haven't decided what discipline they want to go in yet. And if I can share this with you, I hope in no way it's I hope it's It will not be offensive. offensive. I hope not. But we always ask the This students. is not to come- against software engineers, is it? No, Okay. not this time. No. But we always ask, well, sometimes actually, but this Okay. is specific to medical students. We always ask the students that come on our innovation medicine program, why do you want to be a doctor? Yeah. And half of them are all like, oh, I couldn't even stand to see kitties in pain, or I just always wanted to help people. But what do you imagine the full 50%, this is a non-scientific study, say that their reason for getting their MBBS is? Yeah. What do you think it is? If it's not passion, and if it's not that they don't really care about being doctors, why are they doing it? Money. Because Parents. their parents want them to. Yeah. Oh, my dad or my aunt or my uncle, or I promised my grandpa, or Right, my right. parents are doctors, or something like that. And just as a consumer of medicine, I would prefer not to have that doctor. Yeah. So, and They may it's- they may turn out to be bad doctors eventually, right? No, Well, because they're not doing If it they're not passion. into it, yeah. Being a doctor, one of the things I've learned myself as someone leading some of these innovation in medicine programs is, as if we didn't know it already, doctors live, breathe, and I mean, it is a big job. Like you Yeah. were It's doing not it. easy. It's not easy. Yeah, It's all the not time. easy, yeah. And so I would hope that you would have some passion
for it. But what students can learn when they come, in this particular case, about the MBBS program, and I can talk about US students on our outbound programs too, is that this is a valuable degree, and you don't have to be a clinical doctor. You can go into research, or you can go be in consulting in a biotech, or a device company, a medical device company. These are things and experiences we show them, and they get to talk. Yes, they get to talk to those people having very successful careers, taking that knowledge they got and then applying to something that more interests them, that they have more passion for. And in particular, also research, because a lot of students getting their MBBS aren't aware of all the research opportunities that are available to them. And if you don't want to work on people, you can still solve great medical problems in research. Yeah. You know, put those great scientific brains to a different type of work. Totally agree. So yeah, so it's you know, and Stanford and UCSF are and Berkeley are some of the best research institutions we've got in the world. So yeah, we love giving them the access and opening their eyes to all the different things they can do if in case they don't want to be a doctor at the end of the day. Sure, yeah. So, So scholastic expeditions, how would you define what the pillars are for scholastic expedition? What do you stand by? wow, that's a good question. So our mission, I don't have it memorized. Okay. That's fine. But I can tell you what our heart is. Okay, okay. We're trying to. I'm guessing, I saw, explored your website, you talked about community, the innovation, and the environment itself. Oh, well, those are definitely pillars. So those are Yeah. the pillars, those are, I would say those are our areas of impact. So our Okay. programs are trying to impact certain areas and positively, right? So if you, one of the things I love about our conservation bio programs, if you go to Costa Rica and you get to work with the Troll Project or Dolphin Project, you actually get to try and improve the outcome of the species. So if you get to be on the day that you fledge a lot of turtles, you actually, you know, when they hatch, you actually get to help carry them to the ocean. You get to I help saw that program on, what was it, Nat Geo or something. Yeah, It's really neat, you know. The turtles really, the ones, the moms laying the eggs, right, they know exactly what season to come shore, right, ashore, and then lay the eggs, and when they hatch, they know exactly to go back to the ocean, right? I mean, that part itself is amazing. It's amazing. I once called them the mothers, and our director in Costa Rica, he's a double master's in marine biology, and he said, I call them the female. As far as mothers go, crocodiles are better mothers than turtles. Oh goodness. That's actually true. He's like, they lay and dump and they're out, exactly. So, but the students on our programs, we partner with 7 different sea turtle projects in Costa Rica, all a little bit different target species. But the kids get to actually, you know, I was a dual major in college, and one of my majors was biology, and I did 3 summers of bird research, getting up at 4:30 in the morning, tracking down birds and bird nests, and then taking this giant mirror, you know motorcycle mirrors, how big they are, and they would be on this giant pole that we had to lug through the forest, and we'd like put it all the way up there so you could count how many eggs or how many little baby birds are there, or how many they were getting predated, or in this case there was a parasitic type of bird called a cowbird that would throw out the songbird eggs. They were told parasitic. They wouldn't bother making their own nest. How bonded with nature. So Oh, close. gosh. I don't think there can be anybody else who's entitled to be running this whole scholastic expedition. No, yeah, I've done it. Amazing. I Just followed this amazing. stuff. I did not like statistics at all. I think I got a D in it. Then I went and took population genetics, and I cared about statistics, and I learned that math. So I am somebody that has benefited from having these type of experiences, create that moment where you're like, oh, this is why this math matters. Otherwise, who cares? Because that tells you how how useful statistics really is, right? Yes. You give an example, a narrower scope, and then you can really appreciate, why statistics. This is definitely, as we talked about, the cross-functional knowledge domain. So how it's actually more than cross-functional, it's more of application of one subject or another. And this is a perfect example of how statistics can help with marine biology or biology. All the in general. examples in the business class I was taking of statistics was all like gambling. And if you don't care about gambling, you know what happens? You're trying to come up with the gambling outcomes, as I recall. And I'm like, who cares? Like, that just doesn't interest me All we at were all. taught is gambling is bad. Right. I remember But then this was in a country that doesn't have Las Vegas, right? So I mean, once you come here, you get to appreciate. I'm happy to have a discussion whether gambling is good or bad, either way, yeah.
But right, along those lines, I remember, you know. We'll reserve that for another show, I guess. Yeah, I should have told my dad, hey, you know, I mean, you get to learn statistics if you can visit the casino. Right, exactly. Well, I forgot about the other learning, I'm so enjoying the conversation example I was gonna give, but I definitely was that kid that benefited, and therefore I'm super passionate about it. Giving kids that aha moment of why you're learning this is important. How many English classes did I sit in where the kid's trying to argue with the teacher about why do I need English? I already speak English. Well, if you've been out in the business world, there's like a very few amount of people that can craft a decent email to not make Yeah. yourself look foolish, Yeah. or to state your case. Or, I mean, English is a tool like everything, language is a tool like everything else you need to be able to do well, so that you can do the other things that matter to you Yeah. and explain them. So communication, media, I mean, we're evolving it, right? It's not Lawyers, just language like anymore. last week we had a lawyer on a show, and the kind of English, I mean, apart from the technical aspect of it, was just so impeccable. She was locally raised, and her English was just so good. And I could tell the difference in how a radio show talks and how a lawyer talks, and it's just so vast difference, and it was Yeah. really good. So that's where the difference happens, difference shown. Well, you know, my problem is I talk too fast, so if No you worries. hear me talking too fast, you let me know. It's not a problem. We are used to That's how we were. Okay, good. Over time, we have slowed down a little bit, but. It's just exciting, I get excited, I talk quickly. So Susan, I know you spoke about some kids doing MBBS and who were able to come, and I know they were having challenges, or maybe they're not personally interested in treating people, but you try to kind of put them in a research program. Well, they just don't know yet. They don't know yet, and then you also talked about some SRM engineering college kids who came here or trying to come here maybe April 1st. Any other, could you quote any other examples of kids from Chennai or anywhere in India who came over here and they had a aha moment with your scholarship? Well, yeah, loads. And our inbound, we call them affectionately the inbound programs versus the outbound programs. Okay. Outbound programs are the US students that are going to Okay. other places like Costa Rica or Cuba or Panama, it doesn't matter, lots of places. And then our inbound programs, we are growing. We expect some new batches from the Middle East, Egypt. We expect some new batches. We've just signed a contract with some students from Israel, MBA students. Well, they're actually, they're not MBA students. They're international business and entrepreneurship students, but it's easier to say MBA. Coming every February from Australia. So the program's growing. So we've had a few different engineering, innovation, and tech come, and we've had a So few. this is not just Costa Rica, as I understood. Okay. this It's is not all just over. picking turtle eggs. Nope, not Scope just- is much broader than that. Well, it depends on, and like I told you, we're launching our climate change program that we're super proud of too, and we haven't had any students do it yet. Very nice. So, so other, I wish I had some of those students with me right here. I'd like to have them Yeah. speak from their own experience. Actually, we can let them Yeah. speak if you Yeah. want, we can So, accommodate that. some things that, some amazing students have shared with me. For example, one of the groups we had from Santosh they're from Delhi, it's a university in Delhi, it was one of our first groups, amazing group of kids. And so a couple of things happened with that group that stand in my mind. And the reason I know this group so well is because I actually guided them, right? It was one of the first groups, so, you're the boss, you need to do it all. At least once. So, I got to know them, they're a great group of kids, and, as they always are. But in particular, we got to go to something called the Breakthrough Symposium. And so this is, it's an opportunity that Zuckerberg and some Google guys get together and other bigwigs try and kind of rock star status the scientists of the day. They're trying to appreciate and honor the breakthroughs of the past year that's going to have the most impact, and I think the definition is in the next 10 years or less. So even though these were medical students on that trip, there was a lot of discussions about physics. There was black holes, there was that LIDO when they discovered gravitational waves. Are you familiar with that gentleman's name? I can't remember, but we saw him, and watching him write his notes up, and they get to ask a question, and it turns out like 2 weeks after they got home, he got the Nobel Prize Oh, goodness. in physics, right? Oh, and she's like, I feel like, so Neha's That's amazing. WhatsApping me, she's like, I feel like we were seeing history, unfold in front of us. So they were there to So watch it's all good these. to be part of that. Yeah, Okay. and she's got her little picture of his notes, right, Oh, on her wow. on her screen. And then also that I think that I hear over and over again, in particular that group, because I was there,
Dr. Nina Vasan is a professor at Stanford and a psychiatrist, and she is an author as well. And her passion is in social innovation, and she teaches social innovation. And so she does a full day workshop. That's the first time I've heard that. Yeah, social innovation. Yeah, It makes so much. I'm just surprised we did not have a subject like that, social innovation. Yeah. Oh, it's happening. So much needed. Yeah, so needed. And so wait till you hear what happens. So it's a full day workshop, and she takes them through this process, and the students have to pick something that they care about. Doesn't matter what it is. Something you care about that you would like to see improved. Yeah. And you break up in groups, you know, and there was, I think, I don't remember how many, 5 different things they ended up pitching at the end of the day. Well, the medical director had come with them, and they pitched her these, at the end of the day, these 3 great ideas, I think, on how to impact elderly care better, how to impact something to do with community medicine. I don't remember it all, but she was so impressed that she gave them all a lac to continue their work and see if they could make it happen when they went back to Delhi. And I think 2 of them are still doing something. Neha, for example, is really involved in giving kids a voice, and so underprivileged kids, she's all about poetry and slam contests, and so she's working as a doctor, you know, not as a doctor, but I mean, she's a doctor, working with kids, helping them find their voice and giving them an opportunity through poetry, through their own language, the opportunity to share their experiences. So, which has all these psychological benefits for these kids. So yeah, we'd like to showcase such students in our show. Feel free to bring them on. Bring them on audio. We can also connect them. Sure. Yeah. Well, she's in Delhi now, but there's a bunch of them doing great stuff. Okay. And so, I mean, this is what Nice, very nice. I love about young people. Just give them some tools and they take off with it, you know, especially then you get someone amazing like Dr. Sharmila Anand, who's one of our partners. She was the medical director at the time that's, you know, said, hey, let's get these kids off and running. So, yeah, good stuff. And it just keeps my sales full, because I don't probably have to tell you, but starting a business is not easy. Oh, tell me about it. It's not all rainbows and unicorns, that's for sure. So, but so we talked about students doing in engineering or medicine. We also talked about maybe professionals to some extent. And you were telling me that this is supplemental to the core mainstream education. When is the good time to engage or begin signing up for your scholastic expeditions? Well, let me say one thing, that we're going to be doing a huge promotion, because I'm very proud to say, you're the first to hear it, that with one of our partners, Dr. Jenny, we have a Women in Healthcare only going to Harvard, MIT this summer. So that's a special program that we're doing just with women, probably mostly from medical universities in India, but it could be from other places too. So it will be a really eclectic group of students, and we're going to take them to Harvard and to MIT, where they're going to be meeting with some of the best and brightest influencers, and really see if we can make something special happen for them along these same lines. So what do they get to do there? Well, you're gonna have to wait for the Top secret for the thing. official announcement, because I am waiting for Dr. Jenny to give me the final itinerary. Okay. But I will tell you that it definitely involves hanging out with some influencers in social and community medicine, how to deal with marginal populations, how to you know what I mean by marginal or underserved populations, whether it's economic or LGBTQ or you know, populations that are underserved. And it'll also have some really great clinical stuff. We'll definitely get to hang out with some really amazing researchers. And there's always an industry component in all of they'll be hanging out with some people that have done some great stuff in industry as well, in the medical profession. So it's not just, you have a very wide range of disciplines that you're trying to connect to. It's a big world. Wonderful. Yeah, let's show them the world. Wonderful. Show them, and that's just in medicine. It's just in tech. I Exactly. mean, it's so fun. I learned something like nature, geology, birds, so much. So students can, if you're in high school and or middle school, here in the U.S. and you want to send your students on a medical innovation program or a conservation bio program or a STEM program, you know, we also have a program that we're super proud of. Just short but so impactful. It's a marine program that we do with UCSB, and the students go out in the marine sanctuary called the Channel Islands Marine Sanctuary, and it's one of the most biodiverse places we have in North America, and it's a
private little gem that almost nobody knows about. So you can Really? get out there and see some Yeah, I heard amazing about things. Channel Islands. Yeah. I have no clue where it is. Channel Islands, okay. Well, in this case, it's the Santa Barbara Channel Islands, and it's Oh. yeah, just outside California. And so they get to go to UCSB and they hang out at the university for a day and stay in the dorms, and then they board their boat, Truth Aquatics, and they're out there How in the ocean cool is that? for How 3 cool days, is that? doing a Okay, plankton okay. tow, talking about single point pollution, talking about different stakeholders, you know, how you have a shared resource like the marine sanctuary and all the people that want to do different things with it, how do you manage that? So they also have a policy lesson in it. And then, yeah, oh my gosh, dolphins and whales and shark eggs Awesome. and hiking and island foxes, which is its own amazing recovery story, because those are these tiny, tiny foxes that only live on the Channel Islands, and they were almost all gobbled up extinct by golden eagles. So this has a great story. Interesting. How they've recovered. Eagles being gobbled up by. No, the the other way. foxes were gobbled up by Foxes the gobbled up eagles. by eagles. Yeah, they're Oh, yeah, that's little what tiny eagles foxes. gobbling Yes, foxes. yes. Okay. And it was wow. because the environment had been, well, I'll let you look it up. I don't wanna spoil it, but it's a great success story. Interesting. And the kids can actually, if they're hiking and keep quiet, they can see. Yeah, last how time I the heard the foxes- Eagles gobbled up the Patriots. Yeah. Oh, that was the other. That's a different subject. That's Sorry. class. I'm the Yeah. wrong girl for professional sports. I'll just So- nod and pretend I understand what you're saying. So I'm understanding that this is going to be a summer course after the mainstream education is all done, mainly for high schoolers or also middle schoolers. So most of our programs happen in the summer just because that's when students are available. But the inbound programs, with students from India, it's. They have a different calendar. Yeah, they can come in the fall, they come in the winter, and they come in the spring and the summer, right? We've had October, November, December, and April and May. Oh, you're So, busy and too. June, yeah. Okay. So, they can come anytime. And, yeah, most of our US students are spring break or summer on our programs. And then, the US, or the adult programs to go to Cuba, they happen usually 3 times a year too, June and November, and then one that just came back. And how long is it? Does it depend on the discipline that they're going to focus on? That how long each of these durations are? So most of our programs by design are supposed to be short and impactful. Okay. So they tend to be 10 days to 2 weeks. Oh, that's outside. it. Okay. Yeah, yeah. Wow, So they that's can good fit enough. into almost anybody's schedule. That's just about right. Yeah, exactly. Too much will be too bad. Anything longer, you start missing McDonald's and stuff. Well, it's also a different, it's, you know, if, for example, in a nutritional exchange program, maybe you come and you stay in one spot for 6 weeks. Yeah. You're not staying in one spot with us. You're Oh, really, you are going you on. are literally like, yeah, Hopping. tasting a lot of different things. It's jam-packed. There's always morning stuff, there's always afternoon stuff, and there's often an evening thing. So the kids don't have much time for goofing around. But they'll enjoy it. Oh, yeah. Yeah. So tell us, how can my listeners get in touch with you? With Scholarship? That's a great question. So there's 2 exciting things happening that I wanted to mention to the listeners. One is that please come check us out on scholasticexpeditions.org, and you can see our community-focused programs, our environment-focused programs, our innovation-focused programs. Excellent. Each of those has several specific programs within each of those areas of impact. And then also, Scholastic Expeditions is growing, and we just received permission from the Department of Business Oversight in California to do a fundraising. So if people want to become part of Scholastic Expeditions, I would love them to come visit us on the website, and it's scholasticexpeditions.com/invest. And what's really cool about becoming a part of the Scholastic Expeditions family as an investor is that if it's important to you to get to take part in these programs, instead of just taking cash dividends that we're happy to pay, you can actually earn trips for yourself or your kids or your grandkids or your nieces and nephews, and you can proxy to anyone. So what that means is that if your kids are grown up and they've already done everything, and if you've already gone to Cuba or all these other things that we do for adult learners, you can donate your dividends to our SC Scholarship Fund, which is a 503c. And Oh, you can really? help Okay. kids that could not otherwise afford to go on these programs and give them an opportunity, which is That's cool. part of where my heart's at as well, right? Because we can't give them away for free, but we're always, we've launched the SC Scholarship Fund so that we can start to Fantastic. That's fantastic. Okay. find ways to give some scholarships. Because we want all the best kids Sure. that care about this stuff to take part. Yeah, yeah. So, Great. yeah.
thank you for your time. Thank you Are for there any inviting me. closing comments that you'd like to? No, I've had a lot of fun. Thank you so much. for Sorry having if me. this place was a little cold. It does feel cold. Half the time I was just hugging myself and I thought that's just because you like yourself. Global cooling. Thank you very much. Thank you. Susan. Thank you both. Thank Thanks you. for having Yeah. me. Okay. Enjoy the music on the way out. Yeah, sure. Yeah, thank you. Netly, that was Susan from Scholastic Expedition. So much she's got to offer. We will the interview will be available on Facebook post, the archive as well as YouTube. You can definitely listen to it, watch it, and give us any feedback. And if you have any further questions, you can always check out scholasticexpeditions.com. All right, we'll just play this song while அடுத்த guest வர வரைக்கும் we'll just play this song ஒரே நிமிஷம். போக வேண்டும் ஓடோடி வாயாடி போக வைப்பும் போராடி பச்சா குடுமி அடிச்சா மொட்டை எல்லாம் எங்கள் கையிலே பிடிச்சா பைத்தியம் முடிச்சா பைத்தியம் எல்லாம் எங்கள் பையிலே மந்திரவாதி தந்திரவாதி எந்திரவாதி என்ற ஜாதி எங்களோடு போட்டி போடவா நீ கால்மடக்கி கைமடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டமாடவா ஏய், எந்த ஊர் என்ன பேர் எந்த காலேஜ் என்ன குரூப் புரியுமா Another guest right here. Would like to please give that mic. That's WhatsApp call. We can do this. புலியை பார் நடையிலே புயலை பார் செயலிலே புரியும் பார் மொழியிலே விரட்டினார் முடியுமா Hello, Aruna. ஹலோ Hello, Aruna. How எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சுதா தேங்க்யூ Yeah, thanks. I just wanted to, I know you have done a lot, NGO Arvinda, you have contributed a lot to, here you go. How is this? Is this mic too? இப்போ நல்லா கேட்கறதா? I just wanted to make sure. நல்லா கேக்குது Oh, very good, very good. Okay. So I know நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு இந்தியா லெவல்ல கூட வெள்ளம் மறிச்சு தமிழ்நாட்டை வெள்ளம் மறிச்சு இப்போ ரீசெண்டாக கஜா புயலுக்கும் பண்ணியிருக்கீங்க அண்ட் யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி டூயிங் லாட் ஆஃப் சர்வீசஸ் த கம்யூனிட்டி இப்போ வந்து அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அண்ட் தமிழ் சுவை சார்பில் ஜஸ்ட் வாண்ட் டு அக்னாலேஜ் ஆல் த ஒர்க் தட் யூ ஹவ் டன் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்களா ரொம்ப தேங்க்ஸ் சுதா பட் அது இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள் பிகாஸ் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டோனர் பேஸ் கம்பெனிஸ் சப்போர்ட்டர் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பண்ணோட இன்டென்ட் மட்டும் போதாது இந்த ரிசோர்ஸ் சப்போர்ட் வேணும் அது வந்து எங்களுக்கு எல்லார்கிட்ட இருந்தும் கிடைக்கிறதுனால எங்களால
ஃபோக்கஸ்டா இதை செய்ய முடியாது. வெரி குட் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம ஒண்டி தனியா பண்றது சில காரியம்னா கஷ்டம். பட் இட்ஸ் குட் தட் யூ ஹேவ் இனஃப் சப்போர்ட் டு தேங்க் யூ. ஐ ஜஸ்ட் எனக்கு இன்னும் எதுக்கு பேசினாக்கா இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி இந்த பொள்ளாச்சியில் நடந்த விஷயத்தை பற்றி தான் நான் லிட்டில் அவுட் ஆஃப் டச். நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்தேன். நான் இப்போ என்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன தெரியுமா? கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதா? இந்த விக்டிம்ஸ் ஃபேமிலி ஏதாவது பண்ணுறாங்களா? ஏதாவது சொல்ல முடியுமா? இது வந்து நான் வந்து ஒரு குவிக்கா ஒரு சம்மரி கொடுக்கட்டுமா? கோ ஃபார் இட். இது வந்து நம்ம வந்து எனக்கு என்னோட இன்ஃபர்மேஷன், நான் இப்ப பேசுறது ஒரு சிட்டிசன் தான். என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து பிரஸ் ரிப்போர்ட்ஸ், அந்த சோசியல் மீடியா ரிப்போர்ட்ஸ்ல இருக்கிறது, அப்புறம் அப்பப்போ வந்து போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, இதுல இருந்துதான். இது வந்து ஒரு February 12 அன்னைக்கு இந்த ஒரு இளம் பெண், ஒரு 19 வயசு இருக்கிற பெண்ணை வந்து அவங்க காலேஜ்ல இருக்கச்சே அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு, நீங்க வாங்க நம்ம மீட் பண்ணலாம் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கூப்பிட்டுருக்காங்க. இந்த பெண் அவங்களுக்கு முன்னாடியே அதை வந்து இந்த ஃபேஸ்புக் மூலமா ஃப்ரெண்டுங்கிறதுனால மீட்டும் பண்ணிருக்கலாம், அது தெரியல. பட் ஃபேஸ்புக் மூலமா ஃப்ரெண்டுங்கிறதுனால ஐ திங்க் அவங்க முன்னாடியே மீட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க வந்து ஒரு கார்ல வந்து இன்னொரு வாலிபர் இருக்காரு. அவர் பேர் பெருநாவுக்கரசு, இவர் பேர் சதீஷ். இவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த பெண்ணை வந்து கார்ல ஏறிக்கோ, நம்ம போயிட்டே பேசலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க போலீஸ்ல வந்து இன்னொரு 2 ஆண்கள் அதுல ஏறி இருக்காங்க. அந்த கார்ல ஏறிட்டு அந்த பொண்ணை வந்து அவங்க வந்து அவங்களோட மேலாடி கயிற்றி போர்ஸ்ஃபுல்லா அவங்க வந்து காம்ப்ரமைசிங் வீடியோ போன்ல எடுத்திருக்காங்க. அவங்க அந்த பெண்ணு வந்து கதற வந்து நீ ஃப்ரெண்டு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தியே இந்த மாதிரி பண்றீங்கன்னு அவங்க கத்த அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு அளவுக்கு பயமுறுத்தி இருக்காங்க. நீ இத பத்தி வெளியில சொல்லக்கூடாது, நீ வந்து இத வந்து இந்த வீடியோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் தேவையான போது நீங்க வரணும், இங்க மீட் பண்றதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பெண் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஒரு ஸ்மால் டவுன் அண்ட் இந்த பெண் ஒரு வில்லேஜ்ல இருந்து கூட இருக்கலாம். நான் வந்து பேரெல்லாம் இருக்கிறதுல அப்ப வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு மனநிலை இருந்திருக்கும், எவ்வளவு பயப்பட்டிருப்பாங்க. அதனால வந்து அவங்க வந்து முதல்ல ஒன்னும் சொல்லல. அப்புறம் அவங்க திருப்பி அவங்க போன் பண்ணி கூப்பிட இந்த பெண் வந்து அவங்க ஃபேமிலி கிட்டக்க இது நடந்தது சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த பெண்ணோட அண்ணா வந்து அந்த 2 பேர் இந்த சொன்ன பேரை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு போய் அவங்கள வந்து போட்டு சண்டை போட்டு வந்து ஒரு அளவு வயலண்டா சண்டை போட்டு அவங்க கிட்ட இந்த போனை பிடுங்கி பாக்குறச்சேதான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு வந்து இன்னும் பல பெண்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு. சில போட்டோஸ் வீடியோஸ் அதை பார்த்திருக்காங்க. அது வந்து இது வந்து அப்புறம் இந்த February 20 இது 12ஆம் தேதி February இது வந்து ஒரு மாசம் ஆகுது சுதா. February 12ல இருந்து February 24 வரைக்கும் இது போயிட்டு இருக்கு. February 24th தான் இங்க வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த எவிடன்ஸோட போய் அந்த 2 போனோட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த February 24th இருந்து 27th வரைக்கும் போலீஸ் ஆக்ஷன் எடுத்து அவங்கள வந்து இதுல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 3 பேரை முதல்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த 4வது திருநாவுக்கரசுங்கிறவர் அவர் தான் மெயின் பர்சன் மாதிரி இருக்கு. அவரை வந்து கொஞ்சம் லேட்டா திருப்பதியில வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா அந்த திருநாவுக்கரசு அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதுல வந்து நிறைய பேர் இன்வால்வ்டு. 99 பெண்கள் அவங்க விரும்பிதான் இதுல வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாரு அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. சோ ஏற்கனவே இதுல வந்து நிறைய பெண்கள் இருக்கலாம்ங்கிறது சந்தேகம் நம்மளுக்கு ஜாஸ்தி வர இன்னும் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இங்க வந்து போலீஸ் வந்து இந்த 4 பேரோட செல்போன் ஆராய்ந்து பார்த்ததுல அழிக்காத வீடியோஸ் அண்ட் போட்டோஸ்லயே 5-6 பெண்கள் இருக்காங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எஸ்பி ஆஃப் கோயம்புத்தூர் நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேஸ் டீடைல்ஸ் இந்த பெண்ணை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் வெளியில இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த நியூ அண்ட் சம் ஆஃப் இந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் வெளியும் லீக் ஆயிடுச்சு. ஸோ சோசியல் மீடியால இந்த மாதிரி 2-3 வீடியோஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து February 27th மேல வந்து மல்டிபிள் கவுண்ட்ஸ்ல செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், ராபரி, ஏன்னா இந்த பொண்ணோட கோல்ட் செயினையும் எடுத்திருக்காங்க, ராபரி, இன்வேஷன் ஆஃப் பிரைவசி அண்ட் மல்டிபிள் செக்ஷன்ஸ்ல அவங்க மேல கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க.
கேஸ ஃபைல் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து இது வந்து பிரஸ்ல இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக மக்கள் வந்து இத பத்தி நிறைய சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி வெளியில வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பொள்ளாச்சி அண்ட் அரௌண்ட் பொள்ளாச்சி எல்லாரும் வந்து ரோட்ல வந்து மனித சங்கிலி ஃபார்ம் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்றதுல இத வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராமினன்ட் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நேஷனல் மீடியாவும் இதை பிக்கப் பண்ண ஆரம்பிச்சது. அப்ப வந்து இத என்ன பண்ணிருக்காங்க, மார்ச் 12க்கு வந்து சிபிசிஐடி கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு வந்து சென்ட்ரல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த கோயம்புத்தூர் பீப்புள் த போலீஸ் டீலிங் வித் அவங்க வந்து காம்ப்ரமைஸா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மக்களுக்கு எழுந்தது. ஏன்னா அவர் வந்து அந்த போலீஸ் வெளியில வந்து இதுல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்வால்வ் இல்ல, உத்தரவு இன்வால்வ் இல்ல, இந்த 4 பேர் தான் அந்த மாதிரி ஒரு விசாரணைக்கு முன்னாடியே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இது காம்ப்ரமைஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு எல்லாருக்கும் ஃபீலிங் வந்தது. அதுக்கப்புறம் தான் இது வந்து சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணினாங்க. தட் இஸ் கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு, தட் இஸ் டு தி சென்ட்ரல். இது அப்புறம் மார்ச் அதுக்குள்ள இந்த கிரைம் பிரான்ச் சிஐடில டிஐஜி அவர் விசாரிச்சுட்டு அவர் சொன்னாரு இதுக்கு நிறைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் தேவை. பிகாஸ் இந்த போன் அழிச்சதெல்லாம் ரிட்ரீவ் பண்ணணும், பேஸ்புக்கு எல்லாம் கான்டாக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், சோசியல் மீடியா இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா டெக்னிக்கல் கம்பீட்டன்ஸ் நிறைய தேவை இருக்கு. அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கலாம். இதனால வந்து இத வந்து சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு அவர் ரெஃபர் பண்ணாரு. அவங்க ரெஃபர் பண்ணின அப்புறமா வந்து மார்ச் 14th வந்து இது சிபிஐக்கு 2 நாள்லயே சிபிஐக்கு இந்த கேஸ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கவர்மெண்ட் ஆர்டர் ஒண்ணு போடுறாங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டர்ல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த பெண்ணோட பேரு, அந்த பெண்ணோட அட்ரஸ், அந்த பெண்ணோட பிரதர்ஸ் நேம், அட்ரஸ் எல்லாம் கிளியரா போட்டு கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க. இத பார்த்துட்டு வந்து ஒருத்தர் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி அதை வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க வந்து விசாரணைக்கு எடுத்துட்டு அதை கண்டெம் பண்ணி கம்ப்ளீட்டா கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. நீங்க வந்து இத ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆர்டர் பாஸ் பண்ணணும். இது நஷ்டம் தான் அந்த பெண்ணுக்கு உடனடியாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 25 லட்சம் கொடுக்கணும் அவங்களுக்கு பணம் இந்த மாதிரி நீங்க செய்ததுக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து சோசியல் மீடியா எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி பிரஸ் அண்ட் பேஸ்புக் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி எல்லா வீடியோஸையும் ரிமூவ் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரிக்டா. அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ வந்து the case வந்து CBI-ல இருக்கு. And there is also, I have read that ஒரு petition somebody has filed in the Supreme Court that இந்த கேஸ் வந்து தமிழ்நாடுல ஒழுங்கான ஹியரிங் கிடைக்காது. பிகாஸ் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் அண்ட் எலெக்ஷன் டைம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் இன்வால்வ் இன் இட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவுட் ஆஃப் தி ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அண்ட் அந்த ஆக்ஷன் வந்து அந்த கோயம்புத்தூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க பேர்ல ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க எல்லாம் லீக் பண்ணதுக்கு ஒழுங்கா ஆக்ஷன் எடுக்க 4-5 நாளைக்கு விசாரணை ஒழுங்கா செய்யாம அதை விட்டதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்க வந்து விக்டிம்ஸ்க்கு இந்த கல்பிரிட்ஸ்க்கு வந்து அவங்களோட இதெல்லாம் அழிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு நீங்க டிலே பண்ணது. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. நம்ம அது என்ன ஆகுறதுன்னு பாத்துட்டு இருக்கோம். மீன்வைல் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற காலேஜஸ் எல்லாரும் and பெண்கள் ஆர்கனைசேஷன் everybody is coming out on the road. அவங்க வந்து மனித சங்கிலி ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு the government has to tell us என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டு பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ நம்ம வந்து ஒரு அளவுக்கு வெயிட் பண்றதை தவிர நம்மளுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா இந்த கேஸ் வித் சிபிஐ அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாதான் இதுக்கு மேல நம்ம வந்து என்ன ப்ரெஷர் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளால யோசிக்க முடியும். இது வந்து பொள்ளாச்சியில ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். நம்மள இது மாதிரி எவ்வளவு கேங் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆமா, இது இந்த சொல்றாங்க some reports that say that இது 7 வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அந்த கேங் வந்து 20 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 200 பேர் பெண்கள் வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. இது எல்லாமே வந்து not confirmed news definitely, but increasingly இது வந்து நிறைய பெண்கள் and போலீஸ் ஒரு ஹெல்ப்லைன் இப்ப செட்டப் பண்ணிருக்காங்க. அதுக்கு 100க்கும் மேற்பட்ட கால்கள் வந்திருக்கு. நிறைய பெண்கள் வந்து
தன் பேரையும் ஐடென்டிஃபை பண்ணாம சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இப்ப வந்திருக்கு. ஸோ இது டெஃபினெட்லி இது வந்து ஒரு ஐசோலேட். ஆனா இது வந்து 200 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் இட்ஸ் பிக் ப்ராப்ளம். அதனால வந்து ஐ திங்க் தட் நம்ம இப்ப இந்த ஒன்லி திங் இப்ப நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, இது வந்து இந்த கேஸ்ல வந்து நம்மளுக்கு எவிடன்ஸ் விட்னஸஸ் இல்லாம இது வீக்கா போயிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. அதற்காக வந்து சேஃப்கார்ட்ஸ் ஃபேஸ் பண்ணி இன்னும் பெண்களை இது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுதான் அந்த சமூக இயக்கங்களோட ஒரு தாட்டா இருக்கணும். இப்போ எப்படி கான்பிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணி இந்த பெண்கள் கிட்ட இருந்து நம்மளால இன்ஃபர்மேஷன் எவிடன்ஸ் வாங்க முடியாது அப்படிங்கிறதுதான் இனிமே யோசிக்க வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். தைரியமா வெளியில வரணும், அதான் நமக்கு தேவை. அட் சேம் டைம் இன்னும் இது மாதிரி எவ்வளவு ஆபரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு நமக்கு தெரியாது, வெளியில வரது பார்த்தா நமக்கு தெரியும். பெண்களுக்கு வந்து இது வந்து your identity will be protected அந்த தைரியம் நம்மளால கொடுக்க முடியுமாங்கிறது தெரியல. பிகாஸ் அது எப்படியோ இந்த விஷயம் லீக் ஆகி அந்த பெண்ணுக்கு வந்து அது ஒரு ஸ்டிக்மா மாதிரி அவ நினைக்கிறாங்க. அதனால வந்து அது நம்ம குடும்பம் நேச்சுரல், அந்த குடும்பம் அது மாத்திரம் இல்லாம வந்து அது எப்படி வெளியில வந்து சொல்லுவாங்க அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு ஒரு தெரியல. அது எப்படி இருக்கு, எவ்வளவு பெண்கள் இந்த மாதிரி சைலண்டா என்ன மாதிரி விஷயங்கள்ல மாட்டிட்டு இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியவே இல்லை. இது வந்து இந்த ஒரு பெரிய ஒரு அது என்ன தோண்ட வருதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது நடந்துட்டு இருக்கு இப்போ. அது மாத்திரம் இல்லாம எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்டே பண்றது குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கும் தமிழ்நாட்டுல. பிளஸ் நம்ம கவர்மெண்டே இப்படி லீக் பண்ணுவாங்கன்னு யாரும் that in itself is shocking. இது ஆமா, நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அது ஆகுங்கிறது நீங்க எதிர்பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆர்டர்ல அவங்க போட்டது அதாவது ரெண்டே கேள்விதான். அது வந்து they did it without thinking இல்ல டெலிபரேட்டா பண்ணாங்களாங்க. டெலிபரேட்டா மிச்ச பேர் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, உங்க பேர் வெளியில வருங்கட்டா பண்ணினாங்கிறது அப்படிங்கறது நம்ம யோசிக்க தோன்றது. இந்த மாதிரி எனக்கு கவர்மெண்ட் has to be aware that they are not allowed to do it. இல்லையா? Right. Thank you for the update, Aruna. I think women definitely நம்மளுக்கு இன்னும் காந்திஜி பொறுத்த வரைக்கும் we are still in the dark. நம்மளுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. நம்மளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம டெல்லியா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், எல்லாமே இதே நிலைமை தான் இருக்கு. That is very sad. இவ்வளவு வருஷம் ஆயும். ஆனா நீங்க வந்து சுதா, நான் வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னாக்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நீங்க பார்த்தாக்க என்வாயரன்மெண்ட்டை பத்தி பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்க இந்த மாதிரி வந்து பெண்களை அடிமைப்படுத்துறத பத்தி பாத்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வெளியில வர்றதுக்கு காரணம் எனக்கு ஒரு ஃபீலிங் எஜுகேஷன் அண்ட் கொஞ்சம் தைரியம் வெளியில வர ஆரம்பிச்சு. நிறைய ஸ்டேட்ஸ்ல இது சப்ரெஸ்டா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பீப்புள் முன்னாடி வராங்க எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கு. அதனால வந்து இது ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் திங்கா நான் யோசிக்கிறேன் தமிழ்நாட்டை பத்தி. தேங்க்யூ அகெயின் அருணா. உங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப அருமையானது. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நல்ல இன்ஃபர்மேஷனோட நீங்க வரீங்க. லுக் ஃபார்வர்ட் டு ஹேவிங் யூ more of your contribution on Tamizh Suvai. Thank you so much, Sudha, and let's hope it வந்து நல்லா சால்வ் ஆகும், நம்பிக்கையோட சால்வ் ஆகும் நம்பலாம். Let's hope that this is one of an event திருப்பியும் வராம நம்ம பாத்துக்கணும். I think இப்போ பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எல்லாருக்குமே கொஞ்சம் தைரியம் வந்திருக்கும். தட்டிப்பு கேட்கறதுக்கு இருக்காங்க, கவர்மெண்ட் இல்லாட்டாலும் ஒருத்தருக்கு இருக்காங்கன்னு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. Thanks again, Varuna. Thank you, sir. Good day. நேர்களை that was Aruna Subramaniam. அவங்க வந்து நல்ல அப்டேட், நல்ல ஃபேக்சுவல் அப்டேட் கொடுத்தாங்க, டைம்லைன் பேஸ்டா கொடுத்தாங்க, நல்ல அப்டேட் கொடுத்தாங்க. ஒரு குயிக்கா ஒரு ஷார்ட் அட்வர்டைஸ்மெண்ட். வஸ்த்ரா டீம், நம்ம வஸ்த்ரா வந்து அவங்க பொட்டிக் பே ஏரியால இருக்கு. அவங்க சார்பில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம். Hi, this is the Vastra team. We would like to invite you all to come and check the latest. இவங்க என்னன்னாக்கா இப்போ வந்து தமிழ் நியூ இயர் வந்து யுகாதி வருது. அவங்களோட கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக வளர்ந்துட்டே இருக்கு. கலெக்ஷன்ஸ் கஞ்சிபுரம் பட்டா இருக்கட்டும், பனாரஸ் பட்டா இருக்கும், ஷிஃபான்ஸ், பியோர் ஷிஃபான்ஸாக இருக்கட்டும், பியோர் ஜார்ஜெட்டாக இருக்கும், லெனின்ஸ், எல்லாமே பலவிதமான வெரைட்டி இருக்கும். மிச்ச புடவைகள் வித் டிசைனர் பிளவுசஸ், ஃபால் அண்ட் பீகோ, ரெடி டு வேர் அவங்க சொல்கிறாங்க. அதை தவிர்த்து புடவைகள் ஒன்றும் இல்லாமல் அவங்க கிட்ட குர்த்திஸ் இருக்குது, லாங் ஃப்ராக்ஸ் இருக்குது, வெரைட்டி டிசைனர் பிளவுசஸ், ஸ்கர்ட்ஸ், க்ராப் டாப்ஸ் எல்லாமே
இட்ஸ் அரைட் ஃப்ரம் இந்தியா. நானும் இன்னைக்கு போய் செக் அவுட் பண்ணேன் அவங்க கடையை. அவங்க வந்து வர சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை, அதாவது March 23 அன்னைக்கு 10 மணி, காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் 3704 பென்டன் ஸ்ட்ரீட், சாண்டா கிளாரா, கலிஃபோர்னியா. அங்கே வந்து ஒரு ட்ரங்க் ஷோ வச்சுருக்காங்க. திருப்பியும் சொல்கிறேன், March 23 சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் அவங்க வந்து ஒரு ட்ரங்க் ஷோ வச்சுருக்காங்க. 3704 பென்டன் ஸ்ட்ரீட், சாண்டா கிளாரா, கலிஃபோர்னியா. அவங்க வந்து இல்லாட்டா உங்களுக்கு இன்னும் மேலே தொடர்பு கொள்ளுமா, ஏதாவது கலெக்ஷன் பற்றி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கேட்கணுன்னாக்கா அவங்க வித்யா அவங்களுக்கு 408-420-1533 தொடர்பு கொள்ளலாம். அகெயின் வித்யா தொடர்பு கொள்ளலாம் 408-420-1533. நம்ம வந்து குவிக்காக இந்த ஒரு பாட்டுக்கு அப்புறம் நம்ம லெட்ஸ் கோ பேக். பெண்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தைரியம் கொடுக்குறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு சொந்தமாக நிற்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோமோ, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாக்ஸிங் மாதிரி ஒரு கலை தெரியறதோ, ஸோ தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு, படிப்பு ஒன்றும் இல்லாமல் மிச்ச கலையெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல நம்மளும் என்கரேஜ் பண்ணணும் ஆஸ் அ பேரண்ட். அதுதான் நான் வேண்டிக்கிறேன். இந்த பாட்டு கேளுங்க, கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும், பட் என்ஜாய் இட். அஞ்சு நூறு தாள பார்த்து ஆட்டம் போடுற, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுற, செஞ்சு வச்ச ஆசையெல்லாம் தீக்க பாக்குற, நெஞ்சுக்குள்ள ராணி ஆட்டம் உச்சி நோக்குற, கிடைச்ச இடத்த புடிப்பா, அடுத்து எதுவும் நடக்கும் தடுக்காதே, வா மச்சானே மச்சானே, பூ வச்சாலே வச்சாலே, குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே, வா மச்சானே மச்சானே. கனியும் சோறும் கடிச்சு துண்ண கிளம்பி நிக்கிற, மனசு படம் பார்க்க ஏங்கி புலம்பி சொக்கிற, கோதாவில இறங்க சொன்னா தாதா பொண்ணு, கண்ணுல கெத்து இவ கண்ணுல கெத்து, வாய்ப்பில்லாம வச்சிடுவா வாயில குத்து, வாயில குத்து வாயில குத்து, வா மச்சானே மச்சானே, பூ வச்சாலே வச்சாலே, குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே, வா மச்சானே மச்சானே. ஒத்த நாடுல இவங்க வாழ்க்கை சக்கரம், கத்தி ஓடுதே கடலே காக்கும் சத்திரம், எந்த நேரமும் சிரிப்ப சொந்தமாக்குவா, திட்டம் போட்டு வந்து புட்டா திமிரு பொண்ணு. வா மச்சானே மச்சானே, பூ வச்சாலே வச்சாலே, தீ குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே, வா மச்சானே மச்சானே. யோ நாயா நேர்களே, வெல்கம் பேக். இது தமிழ் சுவை ரேடியோ மிர்ச்சி. இன்னும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பாக்கி இருக்கு. இந்த பாட்டு நான் ஏன் போட்டேன்னாக்கா கேட்கலாம், ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் நான் பேசிட்டு இருக்குச்சு, எதுக்கு இந்த மாதிரி பாட்டு போடுறீங்கன்னு. எல்லாமே நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ், நம்ம வந்து இந்த பாக்ஸிங், கராட்டே, ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், ஒரு 4-5 ஸ்டெப், பெப்பர் ஸ்ப்ரே, அது மாதிரி 4 ஸ்டெப், 4-5 கலை நம்ம கற்றுட்டோம்னாக்க பெண்களாக நம்ம நிறையவே நம்ம காப்பாற்றிக்கலாம், நம்ம சமூகத்தையும் காப்பாற்றிக்கலாம். உங்கள் பெண்கள் உங்களுக்கு இருந்தாக்க, நீங்களே ஒரு பெண்ணாக இருந்தாக்க, நீங்கள் 2-3 ஸ்டெப்ஸ், இந்த 2-3 ட்ரிக்ஸ் கற்றுக்கோங்க.
சொல்றாங்க செக்ஷுவல் பிரேஸ் தேர் ஆல் வித்தின் த நோன் சர்க்கிள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்களை வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து உங்களுக்கு காப்பாற்றிக்கிறது திடீர்னு அவங்க வேற விதமா அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னாக்கா திஸ் இஸ் யூ வில் நீட் தீஸ் வெப்பன்ஸ். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எஜுகேஷனை பற்றி பேசியிருந்தோம். நம்ம சூசன் ஃப்ரம் ஸ்காலஸ்டிக் எக்ஸ்பெடிஷன்ஸ் அவங்க வந்து பேசினாங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டாபிக் இன்டர்டிசிப்ளினரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் மேத்ஸ் படிக்கிறோம், நம்ம ஏன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறோம், அதுதான் நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்போம். நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபால்ட்டாக நம்ம அவங்க சரியாக சொல்லிக் கொடுக்கல, நம்ம டீச்சருக்கே சரியாக தெரியலையா, எனக்கு அவங்களும் நம்ம சிஸ்டமில் தான் வளர்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயமெல்லாம் நமக்கு வேற கொஞ்சம் வளர வாழ்க்கையை நம்ம இன்னும் கொஞ்சம் மெச்சூர் வெளியுலகத்தை பார்க்க இன்னும் கொஞ்சம் வேற சப்ஜெக்ட் நம்ம படிக்க தான் நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் படிச்சோமா. அவங்க சொன்ன மாதிரி நேச்சர்ல என்ன சொன்னாங்க, என்ன ஐடியா, அது டர்ட்டில்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சாங்க, என்னமோ ஏதோ சொன்னாங்க. அதுக்காக அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி படிச்சாங்கன்னு அவங்க ஸ்காலஸ்டிக் எக்ஸ்பிரஷன் எவ்வளோ டிஃப்ரெண்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நம்ம பேசினோம். திருப்பியும் இன்னும் ஒரு தடவை அந்த வஸ்திராவோட ஆட் பற்றி சொல்லிடுறேன். வர மார்ச் 23 காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் 3704 பென்டன் ஸ்ட்ரீட், சாண்டா கிளாரா, கலிஃபோர்னியாவில் வந்து ஃபண்டாஸ்டிக் கலெக்ஷன் ஆஃப் சாரீஸ் வைக்கிறாங்க. அது வந்து யுகாதி வருது, தமிழ் நியூ இயர் வருது. அது தவிர்த்து இதை முன்னிட்டு காஞ்சிபுரம் பட்டு, பனாரஸ், பியூர் ஷிஃபான் இருக்கும், பியூர் ஜார்ஜெட்டாக இருக்கிற லினன்ஸ், இந்த பல விதமான சாரீ கலெக்ஷன் இருக்கும். அது தவிர்த்து அதோட கூட டிசைனர் பிளவுசஸ் விற்கிறாங்க. அதோட கூட ஃபால்ஸ் அண்ட் பீக்கோ ரெடியாக கொடுக்குறாங்க. அது தவிர்த்து புடவை கலெக்ஷன் ஒன்று இல்லாமல் குர்த்திஸ், லாங் ஃப்ராக்ஸ், வெரைட்டி டிசைனர் பிளவுசஸ், ஸ்கர்ட்ஸ், கிராப் டாப்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டி விற்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வஸ்த்ரா. அவங்க வந்து ஸ்டோர் மில்பீட்டர்ஸில் இங்கே இருக்குது. அது தவிர்த்து அடுத்த சனிக்கிழமை வர பியூட்டிஃபுல் ட்ரங்க் ஷோவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. கட்டாயம் விசிட் பண்ணுங்க. தமிழ் புத்தாண்டு வருது. நிறையா உங்களுக்கு லேடிஸ்க்கு ஈவெண்ட்டே வேண்டாம், புது புத்தாண்டு புது துணி வாங்குறதுக்கு. ஸோ என்ஜாய். 3704 பென்டன் ஸ்ட்ரீட், சாண்டா கிளாரா. கான்டாக்ட் பண்ணுற நம்பர் 408-420-1533. புத்தாண்டு யுகாதிலாம் வரப்போகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹோலியும் வரப்போகிறது நான் கேள்விப்பட்டேன். நான் 20th and 21st வருது நினைக்கிறேன். நிறைய தமிழ் கலாச்சாரத்தில் நம்மளுக்கு ஹோலிலாம் ரொம்ப கொண்டாட மாட்டோம். ஆனால் இப்போ வந்து அவங்க சூசன் சொன்ன மாதிரி நிறைய ஸ்காலஸ்டிக் ஃபவுண்டேஷன்ஸ், எக்ஸ்பெடிஷன்ஸ் சொன்ன மாதிரி நிறைய கிராஸ் கல்ச்சரல், நார்த் இந்தியன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, நார்த் இந்தியன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அதில் நிறையாவே நம்ம தமிழ் கல்ச்சரில் ஹோலி கல்ச்சரும் வந்துருக்கு. நிறைய படம் வேறு பண்ணியிருக்காங்க. நான் படம் பாட்டு ஒன்று போடலான்னு நினச்சேன். நான் வெங்கி, நீங்க உங்ககிட்ட ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அப்டேட் ஏதாவது இருக்கா? ஸ்போர்ட்ஸ் இருக்கு. இவங்க இந்த சூசன் வந்து இந்த டர்ட்டில் முட்டையை சொன்னதுல இருந்து பார்த்தா ஒரே முட்டை நியூஸா இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க அந்த டர்ட்டில் வந்து முட்டையெல்லாம் லட்சக்கணக்கில் போட்டு மதர் டர்ட்டில் பாட்டுக்கு பை பை காமிச்சிட்டு போயிடும், அது ஒண்ணு சொன்னாங்களா. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இப்போ இது ஸ்போர்ட்ஸ் இதுல டைன் இருக்கு. ஆஸ்திரேலியா வந்து இந்தியா டூர் பண்ணாங்க கிரிக்கெட் பண்ணிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் நம்ம வின்னு. சரி, அவங்க முட்டையில இருந்தாங்க. முட்டையில இருந்தா அது முட்டையில தானே இருக்கணும். அவங்க வந்து வெளியில வந்து நெக்ஸ்ட் 3 கேம்ஸ் வின் பண்ணி 3-2 சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க. அந்த முட்டையும் போச்சு. அந்த முட்டை போச்சுன்னா அது பரவாயில்ல, அதோட விட்டா பரவாயில்ல. இங்க லேட்டஸ்ட் இப்ப வந்து எக்ஸ் வந்து இத்தனை நாளைக்கு ரொம்ப சாப்பிட்டாக்கா அந்த கொலஸ்ட்ரால் வந்து சான்சஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தி இருக்கு அப்படி இப்படின்னு பயமுறுத்தி இருந்தாங்களா. அது யூஎஸ்எல் தான் போன வருஷம் சொன்னது இந்த வருஷம் மறந்துடுவாங்களே, உல்டாவா சொல்லிடுவாங்க, முட்டையை திருப்பி போட்டுருவாங்க. அதே தான் நடந்தது. இப்ப லேட்டஸ்ட் ஃபைண்டிங்ஸ் படி அந்த கொலஸ்ட்ரால் இந்த எக்ஸ் இஸ் நாட் டைரக்ட்லி லிங்க் டு ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு எவனோ ஒருத்தங்க கண்டுபிடிச்சாங்க. இதனால ஒரே முட்டை விற்பனை கண்ணாபுரான்னு எக்கச்சக்கமா ஆயிடுச்சான். சோ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல. ஆனா கொஞ்சம் எல்லாம் அடக்கி வாசிக்கிறது பெட்டர் தான் இல்லையா. அடுத்த மாசம் வேற ஏதாவது சொல்லுவாங்க. சோ தி முட்டை சேல்ஸ் வந்து has actually picked up அப்படின்றாங்க யூஎஸ்ல. இவங்க இது மாதிரி சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் சொன்ன மாதிரி. ஆமா ஆமா, ஒரு வருஷம் பூரா அப்பா தேங்காய் எண்ணெய் மாதிரி வேற ஒரு ஆயில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணணும் நீங்க வேற தவிர்த்து ஆலிவ் ஆயில். இதனால என்ன ஆச்சு, தேங்காய் ஸ்ரீனிவாசன் போட்டோஸ் எல்லாம் வேற பயங்கரமா விற்பனை ஆரம்பிச்சிருச்சு. தேங்காயில எது சொன்னாலும் ஒரே பயங்கர விற்பனையும். சோ இந்த முட்டை இது நியூஸ் வந்த உடனே
இங்கேருந்து ஆஸ்திரேலியா திரும்பி பார்த்தா ஆஸ்திரேலியாவும் இதுவும் தான் மாறி மாறி முட்டையில வந்துட்டே இருக்கு. ஆஸ்திரேலியா போய் பார்த்தா ஆஸ்திரேலியா மினிஸ்டர் ஒருத்தர் வந்து ஒரு பப்ளிக் இது நியூஸ் ரிப்போர்ட்டரோட ஏதோ தகராறு, ஏதோ இது இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தா அந்த மினிஸ்டர் வந்து ஏற்கனவே பயங்கர மட்டமான சில இதெல்லாம் ரிமார்க்ஸ் எல்லாம் விட்டுருக்கான். அந்த நியூசிலாந்து மேசக்கர் நடந்தது இல்லையா, அப்போ அத பத்தி ஏதோ எல்லாம் தப்பா சொல்லியிருக்கான். அந்த கடுப்பு ஏற்கனவே பிரஸ்ல எக்கச்சக்கம் இருக்கு, இந்த மாதிரி அப்புறம் இன்அப்ரோப்ரியேட்டா பேசியிருக்காங்க. அந்த சமயத்துல அவன் பேசிட்டு இருந்தப்போ பக்கத்துல ஒரு பையன் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரியே இருக்கான், நேரம் ஒரு முட்டை எடுத்து அவன் மண்டையிலேயே வச்சு உடைச்சிட்டான். அவன் மண்டையில வேற அவன் தேங்காய் எண்ணெய் போடலன்னு நினைக்கிறேன், அதனால மயிர் வளரல. அந்த சொட்ட மண்டையில ஒரு முட்டையை போட்டு உடைச்சான். உடைச்சு அவங்க 2 பேருக்குள்ள அங்கேயே தகராறு. இவன் அவனை அடிக்க, அவன் திருப்பி அடிக்க. ஒரே அதான் இந்த வாரம் ஃபுல்லா ஒரே முட்டை நியூஸ் தான். என்ன பண்றது? வேற என்ன நியூஸ்? வாரியர்ஸ் அப்படி இப்படி போயிட்டு இருக்காங்க. வாரியர்ஸ் வந்து அப்புறம் லூஸ் பண்றாங்க. ஆமா, நிறைய பேர் இந்த வாட்டி வந்து முட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வின் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு. பாத்தீங்கன்னா இப்போ டுராண்ட் வந்து கேடி இன்ஜர்டு, ஆனாலும் ஹியூஸ்டனோட கேடி இன்ஜுரி ஹேப்பன் ஜஸ்ட் பிஃபோர் த ஹியூஸ்டன் கேம். ஸோ ஏற்கனவே கேடி இருந்தப்பவே அந்த கேடி பசங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு இங்க ஒரே வாரியர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே வருத்தத்துல இருந்தாங்க. இப்ப கேடி இல்லாம என்ன ஆகுறதுன்னு அந்த பயம். ஆனா பாத்தீங்கன்னா நேரா போய் இந்த ஒரிஜினல் ஒரு 2 வருஷம் முன்னாடி வாரியர்ஸ் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு கேம் கொண்டு வந்தாங்க. வெரி அக்ரெசிவ் அண்ட் ஸ்டெப் கரியா கன்சிஸ்டன்ட்டா இல்லன்னு கேள்விப்பட்டேன். அப்படியே கன்சிஸ்டன்சி இல்ல, பட் அது சேஞ்ச் ஆகும்ன்றாங்க. சில பேர் வந்து இதெல்லாம் பிளான், ஸ்டீவ் கர் வந்து எப்போ கன்சிஸ்டன்ட் ஆகணும்னு அந்த டைம் லைன்லாம் வச்சிருக்காரு. பிளே ஆஃப்ஸ்க்கு கொஞ்சம் கேம்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிக்கணும், அப்போ இன்டென்சிட்டி ஆரம்பிச்சா போறோம், இப்பவே வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தியரி இருக்கு. இன்னொரு தியரி, உங்களுக்கு வயசாயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டெப் கரிக்கு 31 வயசு. 31 வயசுனா எங்கெல்லாம் எங்க போய் வைக்கிறது? ஸோ ஆனா பாஸ்கெட் பால் ஏஜ்ல பாத்தீங்கன்னா 31 கொஞ்சம் யூஆர் ப்ராபப்லி மிடில் ஏஜ். பட் அவரோட கண்டிஷனிங் அண்ட் ஓவரால் இப்போ NBA as a லீக் வந்து ரொம்ப அவ்வளவு பிசிக்கல் கிடையாது 90s இருந்த மாதிரி. இப்ப பிரேடி வந்து 41 வயசு இன்னமும் ஆடிட்டு இருக்காரு. அவரை தூக்கிட்டு போற மாதிரியா இருக்கு ஃபீல்டுக்கு. ஸோ ஓவரால் எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. இட்ஸ் நாட் வெரி பிசிக்கல். அதனால அவங்களோட லைஃப் டைம் இன் தட் ஸ்போர்ட் ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ ஸ்டெஃப் மே ஸ்டில் பிளே அப் டு 40 or 41, who knows, தெரியல அது. அதனால அதுல ஒன்றும் கன்சர்ன் இல்லை. ஆனாலும் பிரஸ்ல நிறைய பேர் வந்து இது ஆஸ் அ டீம் இவங்க வந்து தே ஹவ் ஏஜ்ட் மோர் அண்ட் யங்கர் பிளேயர்ஸ் இன் அதர் டீம்ஸ் ஆர் சேலஞ்சிங் தம் அப்படின்னு ஒரு பிரஸ்ஸுக்கு எதையாவது நோண்டிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கணுமே. அவங்க அந்த மாதிரி தியரியில இருக்காங்க. ஸோ வாரியர்ஸ் வின் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி. ஆமா, தே ஆர் ஆல் ட்ரெஸ்ஸிங். ஸோ அது நடந்துட்டு இருக்கு. ஆனா வாரியர்ஸ் ஆர் பிளேயிங் வெல். அந்த ஹியூஸ்டன் கேம் நல்லா கன்வின்சிங்கா வின் பண்ணாங்க. அப்புறம் சொத்த டீமுக்கு லூஸ் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபீனிக்ஸ் சன்ஸ் அவங்க தான் லோவஸ்ட் இந்த லீக், பாட்டம் ஆஃப் தி லீக்ல தான் அவங்கள்ட்ட தோத்தாங்க. இதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு இந்த கேம்ஸ் எல்லாம் none of these really matter except இந்த ஹியூஸ்டன் டீம் ப்ராபப்லி இவங்க பண்ணது நல்லது. வின் பண்ணது கொஞ்சம் மொரல் பூஸ்டிங், கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங்கா இருக்கும் if they had questions among themselves. So they are entering the playoffs on a nice note. They are a top seed only by 1 game. Western Conference. Denver is right behind us. அதான பெரிய விஷயம் இல்ல. வாரியர்ஸ் வந்து எந்த ஃபர்ஸ்ட் சீட், செகண்ட் சீட், எந்த சீடா இருந்தாலும் they will finally come all the way to the championship, the Western Conference finals. அங்க பாத்துக்கலாம் யார் ஃபர்ஸ்ட் சீடா இருந்தாலும் சரி, செகண்ட் சீடா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டாங்க. ஹலோ ஹலோ you want to go on air? ஒரு நிமிஷம்மா. ஹலோ ஹலோ சொல்லுங்க. பிரேடியா? உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தான். நல்லா ஆமா. இளமை ஊஞ்சல் ஆடுகிறது போல இருக்கு உங்களுக்கு. சரி சரி, வெரி குட்.
இப்பதான் NFL சீசன் முடிஞ்சிருச்சு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே சரி, தேங்க்ஸ். இந்தியால இருந்தாலும் கேட்டுட்டு இருக்கீங்க பிரேடி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அதானே அப்படி போனுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நம்ம எஜுகேஷன்ல படிப்புல ஆரம்பிச்சோம். சரி, இன்னும் கொஞ்சம் படிப்பை பத்தி கொஞ்சம் பேசலாம் நினைச்சோம். ஸோ இந்த யூஎஸ்ல வந்து காலேஜ் அட்மிஷன் ஸ்கேண்டல் ஒன்று நடந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய புள்ளிகள், எக்கச்சக்கமான பணம் பண்ணவங்க, அந்த ஹாலிவுட் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களோட பெண்களை வந்து லொல்லா காலேஜ்ல அனுப்புறதுக்காக அந்த எஸ்ஐடி டெஸ்ட்டை வந்து கொஞ்சம் எஸ்ஐடி டெஸ்ட் நிறைய விதத்தில் மாற்றிருக்காங்க. என்னன்னாக்கா என்னோட பையன் வந்து பையனோட பொண்ணுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவை. ஸோ ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைனாக்கா அவங்க எஸ்ஐடி எக்ஸாமுக்கு ஒரு 4 மணி நேரம் எக்ஸாம்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரம் படம் பண்ணச்சு, அந்த எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ எவ்வளோ கொடுக்கச்சு, அவங்க சொந்தமா ஒரு ஆளை கூட்டு வந்து திருப்பி எல்லாத்தையும் அழிச்சு திருப்பி எல்லாத்தையும் எழுதுவாங்க. எல்லாம் தப்பு, கிரேசி மோகன் மாதிரி அதை எல்லாம் பண்ணுவாங்க. இல்லட்டாக்க நிறைய அது மாதிரி நம்மளுக்கு தெரியாத புரியாத அளவுக்கு அந்த கிரேசி மோகன் வசூல் ராஜாவே கன்ஃபியூஸ் ஆயிப்பார். அதுக்கப்புறம் இல்லாட்டா அவங்களே புதுசா நோட் புக்கை கொண்டு வந்து புதுசா ஆரம்பிச்சு எல்லாம் பண்றாங்களாம். அதை தவிர்த்து ஸ்போர்ட்ஸ் கோட்டெல்லாம் நாங்கள்லாம் நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு அது ஸ்பெஷல் அட்மிஷன்ஸ்லாம் தேவை, அது மாதிரி ஒன்று பண்ணிருக்காங்க. இல்லாட்டாக்கா இந்த ஆசாமிக்கு பணம் கொடுத்து ஏதோ நம்மளுக்கு புரியாத அளவுக்குலாம் நிறைய கோல்மால்லாம் நடந்திருக்கு. ஸோ நான் நினைச்சேன் அதை முன்னிட்டு வசூல் ராஜா படத்துல இருந்து ஒரு பாட்டு போடலாம்னு நினைச்சேன். இந்த பாட்டோட நம்ம இந்த ப்ரோக்ராம் நிறுத்தலாம்னு நினைச்சேன். பட் இன்னும் கொஞ்சம் சின்ன ஒரு அட்மிஷன் சின்ன அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ண நினைச்சேன். லெட்ஸ் லிசன் டு திஸ் சாங் ப்ளீஸ். வெல்கம் பேக் தமிழ் சுவை. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் பாக்கி இருக்கு. வெங்கி ஏதோ அப்டேட்ஸ் கொடுக்கலாம். வாரியர்ஸ் பத்தி பேசுறப்போ இன்னி கேமும் தண்டரோட வின் பண்ணிட்டாங்க வித்அவுட் கேடி. ஸோ திஸ் இஸ் ஆல் குட் நியூஸ். அப்படின்னாக்கா அவங்க தேர் நாட் மிஸ்ஸிங் ஹிஸ் இது அவனுடைய ஸ்கோரிங் அவுட்புட் இல்லையா, அது எல்லாமே அந்த 25+ பாயிண்ட்ஸ் எவ்ரி கேம் கேடி ஸ்கோர் பண்றது அது எல்லாமே வின் பண்றாங்க, which is all very good. ஆனா இது அவங்க கேடி ஆப்வியஸ்லி இருந்தா நல்லதுதான். அதை தவிர ஆஸ்திரேலியாவோட இம்பாக்ட் இந்த வாரம் ஃபுல்லா இருக்கு. போகட்
2015ல வாரியர்ஸ் டீம்ல நான் சென்டரா திரும்பி அவனை சைன் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு ஸ்பாட் ஓப்பன் அந்த ராஸ்டர்ல அவனை திரும்பி சைன் பண்ணிருக்காங்க. அதுவும் வெல்கம் அடிஷன். எனக்கு பெஞ்சில் வந்து இப்போ பெஞ்ச் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் இருக்கு. அண்ட் போகட் வந்து ஹில் கம் ஆஃப் த பெஞ்ச். So you have a center, the Cousins is the center in the starting unit and Bogut comes off the bench. It's all very good. Everything is looking good. Warriors மக்களே, கிருபானந்த வாரியர் யாரா இருக்கட்டும் எல்லா வாரியர்ஸும் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி இயர் ஆஃப்டர் இயர் கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸ் இப்படி டாப் டீமா இருக்கிறது பார்த்துக்கவே முடியாது. 5 வருஷம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரே நம்ம அந்த பாட்டம் ஆஃப் த லீக் 2012க்கு முன்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி அதுக்கப்புறம் now we are வேர்ல்ட் சாம்பியன்ஸ். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிரஸ் அவங்க அப்படி இப்படி ஏதாவது சொல்லிட்டே இருப்பானுங்க, அதெல்லாம் பத்தி கவலையே இல்லை நமக்கு. we'll just keep winning. We are repeating. It's going to be a three-peat, no doubt about it. நேர்ல இந்த ப்ரோக்ராம் வந்து லீடியன் வந்து ஒரு லீடியன் நாதஸ்வரம்னு ஒரு 13 வயசு சின்ன குழந்தை படிப்பு எவ்வளோ மார்க்ஸ் அது மாட்டுக்கு இருக்கட்டும். இது வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்ட ஒரு 16 மணி நேரம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பியானோ ப்ராக்டிஸ் பண்ணி எல்என்டி ஜென்ரஸோட இன்டர்வியூல வந்து கர்நாடகான வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பாட்டோட நம்ம நிறுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு அப்டேட் கொடுத்துறேன். ஐபிஎல் வந்து ஆரம்பமாகுது March 23rd. இதுல வந்து சிஎஸ்கே ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் கேம் வந்து கேசிபியோட நினைக்கிறேன் எங்கன்னா சிதம்பரம் ஸ்டேடியம்ல. ஸோ சென்னை மக்களுக்கு முன்னாடி சிஎஸ்கே will once again play. ஆப்வியஸ்லி நாங்க ரிப்பீட் பண்ண போறோம். மற்ற டீம்ல எதுக்கு விளையாடுறாங்கன்னு தெரியல. எனக்கு தலை இருக்காரு, இட்ஸ் த சேம் டீம். இதை சேலஞ்ச் பண்றதுக்கு யார் என்ன வேணா சொல்லிக்கலாம். 40க்கு மேல 45க்கு மேல வயசாச்சுன்னு இவங்க தான் சிஎஸ்கே தான் வின் பண்ண போறாங்க. மற்றவங்க எல்லாம் சும்மா விளையாடிட்டு போட்டோம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. பூனால விளையாடுறாங்க, சென்னையில விளையாடுறாங்க. ஓகே, நேர்ல இந்த பாட்டோட நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம் எடுத்துப்போம். அடுத்த கெஸ்ட் வந்துட்டாங்க லீடியன். இது வந்து லீடியன் நாதஸ்வரம். இது வந்து இவர் 13 வயசு இளைஞர். கர்நாடகான ரஹ்மான் கிட்ட 4 வருஷம் கத்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி ஒரு எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் பண்ணி உலகத்தையே ஒரு பயங்கரமா அசத்திருக்கார். திஸ் இஸ் பிரசன்டிங் லீடியன் ஃபார் யூ.